எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்றைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய கதைக்கு போகலாம். கிபி 7ஆம் நூற்றாண்டு காஞ்சிபுரம் அரண்மனையின் மாட விளக்குகள் ஒவ்வொன்றாக அணைக்கப்பட்டு கொண்டிருந்தன. இருள் பரப்பிய இருள் அதன் இருட்டை இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டிருந்தது. தூண்களை அலங்கரித்துக் கொண்டிருந்த தங்கத் தகடுகள் அதன் பிரதிபலிப்பை இழக்கத் தொடங்கியிருந்தன. அந்த அமாவாசை நாளில் வானம் முன் காலியாகி இருந்தது. நட்சத்திரங்களையும் காணவில்லை. காஞ்சிபுரத்தின் இரவு நேரத்தில் தூரத்தில் மென்மையாக கேட்கக்கூடிய அந்த கடலின் சப்தம் கூட கேட்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செய்தி வெளியே கசிய மக்களும் அவர்கள் வீட்டுகளில் விளக்கை அணைத்தனர். சிலர் அழும் சத்தமும் தெருக்களில் கேட்டது. முக்கிய அமைச்சர்களும் படைத்தளபதிகளும் அரண்மனை நோக்கி விரைந்ததில் தெருக்குகளில் கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த துக்கத்தை தாண்டி நாளை சூரியன் உதிக்குமா என்ற கேள்வியோடு மக்கள் கண்களை மூடாமல் மூடிக்கொண்டிருந்தனர். மிக பிரம்மாண்டமான அறையில் அலங்கரிக்கப்பட்ட கட்டில் நடுவே கிடந்தது. கட்டிலின் தூண்களில் இருந்த வேலைப்பாடுகள் கம்பீரமாக மிளிர்ந்தன. ஜன்னல்கள் திரையால் மறைக்கப்பட்டிருந்த போதிலும் காற்று அந்த மரணத்தை விலக்கி பார்த்து கொண்டிருந்தது. அந்த கட்டில் ஒரு மனிதர் உடல் உயிரில்லாமல் படுத்திருந்தாள். தூக்கத்திலே உயிர் போயிருக்க வேண்டும். அருகில் 2 பணியாளர்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் பார்வை அந்த மனிதரின் மீது இருந்து அகலவில்லை. பெரும் ஓலத்துடன் ஒரு பெண் உள்ளே வந்து இறந்து கிடந்த அந்த மனிதரின் மார்பில் சரிந்து விழுந்து அழ, அவள் அணிந்திருந்த ஒரு வைர மாலை சிதறி விழுந்தது. அவளை பின்தொடர்ந்து வந்த இருவர் அந்த பணியாளர்களுக்கு சைகை காட்ட அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே சென்று கதவை சாத்தினர். அந்த பெண்ணின் அழுகைகளும் விசுபலுகளும் தான் அந்த அறை முழுவதும் நிறைந்திருந்தது. ஒரே ஒரு மூலையில் இருந்த விளக்கும் காற்றுக்கு ஆடிக்கொண்டிருந்தது. மகாராணி, தாங்களே இவ்வண்ணம் அழுது தீர்த்தால் இனி நடக்க வேண்டிய ராஜ காரியங்களை யார் பார்ப்பார்கள்? மக்கள் தங்கள் வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறார்கள் அரசியே. சத்தம் வந்த திசையில் பார்த்தமையால் பின்னால் நின்று கொண்டிருந்தான் மருதையப்பர். பல்லவ அரசின் அப்போதைய தலைமை அமைச்சர், மிகவும் அனுபவமுள்ள அமைச்சர். ராஜாங்க காரியங்கள் மட்டுமின்றி போர் தந்திரங்களிலும் வல்லவர். ஒரு காலத்தில் சாளுக்கியர்கள் ஆதிக்கத்தை பல்லவர்கள் முறியடித்து காஞ்சியில் ஆட்சியமைக்க முக்கியமாக காரணமாயிருந்தவர் மருதையப்பர். மன்னர் சிம்மவிஷ்ணு கடந்த 1 மாதமாகவே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாய் போனார். வடக்கில் இமய முதல் தெற்கில் இலங்கை வரை எத்தனையோ மருத்துவர்கள் வந்து பார்த்தும் மன்னரின் உடல்நலம் சரியாவதாய் தெரியவில்லை. மகாராணி மந்திராணி தேவியும் அரசர் கூடவே இருந்த சேவைகளை செய்து கொண்டிருக்க மருதையப்பர் அனைத்து அரசாங்க காரியங்களையும் திறம்பட செய்து வந்தார். இதுதான் சமயம் என்று சாளுக்கிய ஒற்றர்கள் காஞ்சியில் புகுந்து விட்டார்கள். அதை படைத்தளபதி சூரிய தேவன் சரியான முறையில் கையாண்டு அந்த ஒற்றர்களை சிறையில் தள்ளி கொண்டிருந்தான். இப்படியே சென்ற அந்த 1 மாத காலம் பெரிய இடியாக மன்னரின் மரணத்தில் வந்து நின்றது. அரண்மனை வாயிலில் மக்கள் கூட்டம் அதிகமாகி விட்டது. மகாராணி, நாம் ஆக வேண்டிய காரியங்களை மேற்கொண்டாக வேண்டும். கணீரென்று ஒலித்த படதளபதி சூரிய தேவனின் குரலில் மெல்ல எழுந்தார் மகாராணி. அழுது தோய்ந்து அவரின் கண்கள் சிவந்து போயிருந்தது. ஒரு மகாராணிக்கான எந்த ஒரு கலையும் இல்லாமல் போனது அவரது முகம். மரணம் எல்லாருக்கும் அப்படித்தானே? மன்னரின் உடல் முழுவதும் மந்திராயணி தேவியின் கண்ணில் ஈரப்படுத்தி இருந்தது. எதுவும் பேசாமல் பித்து பிடித்தவர் போல் அமர்ந்திருந்தார். அந்த இடத்தை விட்டு அசையவும் இல்லை. அவரை ஒருபோதும் அப்படி இருந்து யாரும் பார்த்ததில்லை. சிறிது நேரத்தில் மற்ற முக்கியமான அமைச்சர்களும் அதிகாரிகளும் வந்தனர். தலைமை அமைச்சர் மருதையப்பரும் படைத்தளபதி சூரியதேவனும் அதிகாரிகளுக்கு பல உத்தரவுகளை பிறப்பித்து விட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்து மாடத்தில் நடந்து கொண்டிருந்தனர். மன்னர் இவ்வளவு சீக்கிரம் இறந்திருக்க கூடாது என்றார் சூரியதேவன். மருதையப்பரும் தலையை கவிழ்த்து கொண்டு பேசினார். வடக்கே சாளுக்கியர்கள், தெற்கே சோழர்கள் கண்டு அஞ்சும் ஒரு மாபெரும் பல்லவ அரசை இந்த காஞ்சி நகரம் இழந்து விட்டது. ஒரு காலத்தில் இந்த தமிழகத்தில் பல்லவம் என்ற ஒரு அரசாங்கமே பெயர் தெரியாமல் போவதாய் இருந்தது. அப்போது சரிந்து கொண்டிருந்த நமது ராஜ்யத்தை மீண்டும் தூக்கி நிறுத்தியவர் நம் மன்னரே. எத்தனை ஆண்டுகளானாலும் நம் மன்னரின் புகழ் அழிய போவதில்லை. சரியாக சொன்னீர்கள் அமைச்சரே. ஆனால் அரசரின் பாதியாக நம் மகாராணி இப்படி உடந்து போயிருப்பதை பார்க்க முடியவில்லை. வடக்கில் சாளுக்கியர்களை எப்படியும் மன்னரின் மரணம் இந்நேரம் தெரிந்திருக்கும். எந்த நேரத்திலும் தாக்க வரலாம். எனவே உடனடியாக அரசு இளவரசருக்கு முடிசூட்ட வேண்டும். என்ன சொல்றீங்க தளபதி? நம் இளவரசர் மகேந்திரனுக்கு வெறும் 6 வயதானே ஆகிறது. அவரால் எப்படி இந்த நாட்டை ஆள முடியும்? எதிரிகளை விரட்ட முடியும்? என்னை பொறுத்தவரையில் மகாராணியை அரசேற்று இளவரசர் வளரும் வரையில் நாட்டை ஆள வேண்டும். சரிதான். ஆனால் மகாராணியின் இப்போதைய நிலையை பார்த்தீர்களா? அவர் ஏற்கனவே இழப்பின் துயரில் இருந்து மீள முடியாமல் இருக்கும் இந்நேரத்தில் அவர் மீது ராஜ்ய சுமையை ஏற்றி வைப்பது சரியாக தெரியவில்லை.
எனக்கும் அதுதான் படுகிறது. நீங்கள் நம்முடைய ராஜ்ய எல்லைகளின் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். சாளுக்கிய அரசவையில் எடுக்கப்படும் முடிவுகளை நமது ஒற்றர்கள் மூலம் உடனடியாக தெரிந்து கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். மன்னரை ராஜ மரியாதையுடன் அடக்கம் செய்ய ஏற்பாடுகளை செய்கிறேன். மேலும் இளவரசர் முடிசூடுவதற்கான வேலைப்பாடுகளை செய்கிறேன். நாம் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம் எதிரிகளுக்கு நாம் தரும் வாய்ப்பாக அமைந்துவிடும். அப்போது நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் அமைச்சரே என்றவாறு தலைமை அமைச்சர் மருதையப்பருக்கு வணக்கம் வைத்து நகர்ந்தார் சூரிய தேவன். ஒரு நிமிஷம் தளபதி அவர்கள், நம் தலைமை பொற்கொள்ளன் தங்கக்குமாரை ஆட்களை அனுப்பி உடனடியாக அரண்மனைக்கு அழைத்து வர செய்யுங்கள். இந்த நேரத்தில் யாரையும் தேவையில்லாமல் அரண்மனைக்குள் விடுவது நல்லதல்ல அமைச்சரே. என்ன தளபதியாரே, மறந்து விட்டீர்களாம்? நம் காஞ்சி நகரத்தின் அடுத்த மன்னர் முடிசூட போவது அந்த பொற்கொள்ளன் கையில் தான் இருக்கிறது. என்ன சொல்றீங்க அமைச்சரே? அந்த பிரம்மாண்ட பல்லவராம் சாம்ராஜ்யம் அமைவது ஒரு பொற்கொள்ளன் கையில் இருக்கிறதா? சூரிய தேவரே, நம்ம ராஜகுல வழக்கப்படி பரம்பரையாக தங்கத்தால் செய்யப்பட்ட குதிரை சிலையை இளவரசருக்கு பரிசாக கொடுத்து அரசமைப்பது வழக்கம். நம் மன்னரே அவர் கொடுக்கப்பட்ட தங்க குதிரை சிலையை மிக நெருக்கடியான காலத்தில் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்திற்கு நிதியாக தந்துவிட்டார். இனி புதிய தங்க குதிரை சிலை செய்ய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அவரை வர சொன்னேன். சரி மருதையப்பரே, அப்படியே ஆகட்டும். சூரிய தேவர் அங்கிருந்து வேகமாக சென்றார். அந்த நள்ளிரவில் காஞ்சி நகரின் வியாபாரிகளின் மாடை வீடு தெருவை தாண்டி எளிமையான குடிசைகள் அமைந்த வீதியில் காவலர்கள் 5 பேர் அந்த வீட்டின் மரக்கதவுகளை தட்டி கொண்டிருந்தனர். வேகமாக தட்டியதில் கதவில் விரிசல் விழுந்தது. ஒரு முதியவர் கையில் விளக்குடன் வந்து கதவை திறந்தார். தங்கக்குமரர் ஐயாவிற்கு வணக்கங்கள். படத்தளபதி சூரியதேவன் தங்களை விரைந்து அரண்மனைக்கு வருமாறு உத்தரவிட்டுள்ளார் என்று 5 வீரர்களும் செய்தியை கூறிவிட்டு நகர்ந்தனர். தங்கக்குமரர் தள்ளாத வயதிலும் நடுங்கும் வீரர்களுடன் கதவை சாத்திவிட்டு ஒரு துணியை எடுத்து உடலை சுற்றி கொண்டார். குதிரைகள் என்ன நிலையில் இருக்கிறது என்று பார்ப்பதற்காக கொல்லைப்புறத்திற்கு சென்று விட்டு திரும்புகையில் அவர் பேரன் முத்துக்குமரன் விழித்திருந்தான். அவனுக்கு 6 வயது இருக்கும். இப்ப கோட்டைக்கு போகணுமா தாத்தா? என்ன தனியா விட்டுட்டு போக போறீங்களா? தூக்கத்தில் கண் விழித்து தூக்கம் கலையாமல் கேட்டான் பேரன் முத்துக்குமரன். ஆமா முத்து, நான் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துறேன். நீ சமத்தா தூங்கிட்டு இரு. நீ முழிக்கும் முன் தாத்தா வந்து விடுவேன் என்று அவனை படுக்கையில் படுக்க வைத்து விட்டு கொள்ளை வழியாக குதிரையில் கோட்டையை நோக்கி விரைந்தார் தங்கக்குமாரன். தங்கக்குமாரன் குடும்பம் தான் அந்த ஊரிலே மிக செல்வந்த பொற்கொள்ளன் குடும்பமாக இருந்தது. பரம்பரையாக அரச முடிசுட்டுகளுக்கு தங்க குதிரையை இவர்கள் குடும்பம் தான் செய்வார்கள். ஒரு காலத்தில் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை காட்டுப்பகுதியின் எதிரிகள் சுற்றி வளைத்த போது தங்கக்குமாரனின் முன்னோர்கள் ஒருவர் அவரது உயிரை கொடுத்து காப்பாற்றினார் என்பது ஒரு கதை இருக்கிறது. அதன் காரணமாக அப்போதிலிருந்து மன்னர்களுக்கு மிக நெருங்கிய குடும்பமாக மாறி போயின. அன்றிலிருந்து முடிசூட்டுதலின் போது இளவரசுக்கு பரிசாக தரப்படும் பாரம்பரிய தங்க குதிரை சிலையை செய்யும் பெருமையும் வந்து சேர்ந்தது. இப்போது இறந்து போன சிம்ம விஷ்ணுவின் முடிசூட்டு விழாவில் தங்க குதிரை செய்தது தங்கக்குமாரர் தான். ஒரு காலத்தில் மாட மாளிகையில் தங்கத்தோடு புரண்ட இவர்கள் இன்று குடிசையில் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சிம்ம விஷ்ணு முடிசூட்டி கொண்ட காலத்தில் சாளுக்கியர்கள் நடந்த போரில் பல்லவர்களின் ஆயுதங்களும் படைபலமும் குறைந்து போனது. அப்போது மக்கள் அனைவரும் தங்களால் முடிந்த செல்வத்தை தந்த ஆயுதங்கள் செய்ய உதவி அளித்தனர். அப்போதான் சிம்ம விஷ்ணு தன்னுடைய தங்க குதிரை சிலையும் அதற்காக கொடுத்தார். அந்த காலத்தில் தங்கக்குமரர் தன்னுடைய அனைத்து செல்வத்தையும் பல்லவ அரசுக்கு கொடுத்தார். அதை வைத்து பல்லவ அரசு ஆயுதங்கள் செய்து போரில் சாளுக்கியர்களை விரட்டியது. தங்கக்குமரனின் மகன் அந்த போரில் கலந்து உயிரை விட அவன் மனைவியும் இறந்து போனார். அதன் பின் அவர்கள் மகன் முத்துக்குமாரனை தங்கக்குமரன் தான் வளர்த்து வருகிறார். அவரை போலவே உடல் முழுவதும் நரைத்த ரோமங்கள் கொண்ட தங்க துமரானின் குதிரை அரண்மனை கதவுகளை அடைந்தது. 2015 காஞ்சிபுரம். இதுவரைக்கும் நமக்கு இந்த காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கும் ஏரியாக்கள் அதிகமா தொல்லியல் எச்சங்கள் கிடைச்சிருக்கு. பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய கல் ஆயுதங்கள் ஆரம்பிச்சு பல்லவர்களுடன் சின்னங்கள் எச்சங்கள் உட்பட ஒரு பல கால வரையறை சேர்ந்த பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. தென் தமிழகத்திற்கு எப்படி ஒரு மதுரையோ அது மாதிரி இங்க காஞ்சிபுரம். இந்த நகரத்தோட ஒட்டுமொத்த வரலாற்றையும் நம்ம வெளியே கொண்டு வருவோம். இதுவரைக்கும் நீங்க ப்ராஜெக்ட்ல பார்த்த எல்லாமும் இதுவரைக்கும் இங்க கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் எச்சங்கள். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட வரலாற முழுமையா எழுதுறதுக்கும் நம்மோட பழங்கால வணிக செயல்பாடுகளை தெளிவா புரிஞ்சுக்கும் நமக்கு இன்னும் பல வரலாற்று தடயங்கள் தேவை. இப்போ நம்ம இருக்க வட ஊர்ல நிறைய தொல்லியல் தடயங்கள் இருக்கும் நம்புறோம். அடுத்த ஒரு வருடத்திற்கு நம்ம வேலை இந்த வட ஊர்ல தான் இருக்க போகுது. நம்மோட இந்த எக்ஸிபிஷன் ஆர்கனைசர் ஜெயக்குமார் இருப்பார். நமக்காக நிறைய தொல்லியல் மாணவர்கள் உதவிக்கு வந்திருக்காங்க. நாளைக்குல இருந்து நாம இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். தட்ஸ் ஆல் ஜென்டில்மேன். மத்த விஷயங்களை ஜெயக்குமார் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாரு. டேக் எ பிரேக் அண்ட் கம் ஆஃப்டர் தி லஞ்ச் என்று அந்த தொல்லியல் உயர் அதிகாரி சத்யசீலன் உரையை முடிக்க காஞ்சிபுரம் வடவூர் தொல்லியல் ஆய்வு பகுதியில் போடப்பட்டிருந்த டெண்டரிலிருந்து அனைத்து அதிகாரிகளும் எழுந்து சென்றனர். ஜெயக்குமார் மட்டும் எழுந்து செல்லவில்லை. டென்ட் காலியானது. சத்யசீலன் அவரின் ஃபைல்களை எடுத்து வைத்துவிட்டு ஜெயக்குமார் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். என்ன ஜெய், யோசனை வேற எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு. நெடுநேர உரையை ஒரு பெருமூச்சு வாங்கலில் ஓய்வெடுத்துக் கொண்டார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல ஜெய், உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே.
தே மஸ்ட் பி சம்திங். நான் வேற என்ன சார் யோசிக்க போறேன், எல்லாம் அந்த கல்வெட்டு தான். நீ இன்னும் அதை மறக்கலையா ஜெய்? நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா வரலாற்று ஆதாரங்களும் உண்மைன்னு சொல்ல முடியாது. அப்படியே அது உண்மையா இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட்டு இருக்கணும். அப்படியே பாதுகாப்பட்டு இருந்தாலும் அது நம்ம கைக்கு கிடைக்கணும். கண்டிப்பா கிடைக்கணும் சார், எனக்காக இல்லாவிட்டாலும் சதீஷ்காக கிடைக்கணும். ஜெயக்குமாரின் வார்த்தைகளில் தீர்ந்து போய் தலையை கீழே போட்டான். ஐ எம் சாரி, அது உங்க தப்பு இல்ல, அதை மறந்துடுச்சு என்ன சொல்ல. இல்ல சார், அது ஏன் தப்புதான், முழுக்க முழுக்க என்னோட தப்புதான். அந்த மலையில நான் அவனை ஜெயின் விசும்பல்கள் அழுகையாக மாற ஆரம்பித்தது. சத்யசீலன் அவனை கட்டியெடுத்து ஆசுவாசப்படுத்தினான். எங்களுக்கு அது புரியும் ஜெய், அது நடந்து 5 வருஷம் ஆச்சு, நீ அதே நினைச்சிட்டு இருக்காத. யூ ஹாவ் கம் டு அவுட் மேன். உன்னை நம்பி இவ்ளோ பெரிய வேலை ஒப்படைச்சிருக்கேன். இது நீ ஒன்னே நிரூபிக்க வேண்டிய நேரம். உனக்காக இல்லையாட்டும் சதீஷ்காக நீதானடா செயல்பட வேண்டிய நேரம் இது என்றார் ஜெய். ஜெய் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தான். அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன. சரி சார், இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அது கிடைக்கும். அன்னைக்கு சதீஷ் பெயர் வெளியே வரும், அவன் செய்த தியாகம் வெளியே வரும். அந்த ஒரு நாளுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் சார். இல்லைன்னா இது எதுக்குமே அர்த்தம் இல்லாம போய்விடும். இட் வில் ஹேப்பன் ஜெய். சரி, நான் கிளம்புறேன். ஹெட் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த ப்ராஜெக்ட நீ சிறப்பா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜெய். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். சத்யசீலன் அந்த டென்ட்டை விட்டு வெளியே வந்து அவர் காரில் ஏறினார். ஜெயக்குமார் வழி அனுப்பி விட்டு மீண்டும் டென்ட்டுக்குள் போய் அமர்ந்தார். கதிர் உள்ளே வந்தான். சார் சாப்பிடலையா என்றான் கதிர். இல்ல கதிர், பசிக்கல. மதிய பள்ளி குழந்தைகளோட செமினார் கேள்வி பதிலுக்கு ஸ்டூடெண்ட் வந்துட்டாங்களாம், வந்துட்டே இருக்காங்களாம் சார். நம்ம டீமை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. செமினார் முடிச்சிட்டு நம்ம ஈவினிங் பேசுவோம். அப்புறம் சொல்லுங்க சார். ஒண்ணுமில்ல, ஏதோ சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ஜெயக்குமார் ஒரு தொல்பொருள் ஆய்வு அதிகாரி. சாதாரண அதிகாரியாக துறையில் சேர்ந்த ஜெயக்குமாரின் ஈடுபாடு காரணமாக ப்ரொமோஷன் வழங்கப்பட்டு இன்று காஞ்சிபுரத்தில் வடஉருளி தொல்பொருள் ஆய்வு அவர் தலைமையில் தான் நடக்கிறது. சிறிது நாட்களுக்கு முன் அங்கு கண்ணாடி பாசிகள் கிடைத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் இப்போது அங்கு ஆய்வு நடத்தப்படுகிறது. ஜெயக்குமாருக்கு அப்பா அம்மா கிடையாது. ஆசிரமத்தில் வளர்ந்த அவருக்கு இருந்த நண்பன் சதீஷ் தான். அவரும் தொல்பொருள் அதிகாரி. ஆனால் ஒரு சம்பவத்தில் ஜெயக்குமார் சதீஷை இழந்து விட்டான். அதன் பின் பெரிதாக தொழில் துறையில் ஈடுபாடு காட்டவில்லை. அந்த இறப்பு காரணம் ஒரு கல்வெட்டு. சார், நம்ம எவ்வளவு அதிகமா அறிவியல் வளர்ச்சியில முன்னோடியா இருக்கோம். இந்த காலத்துல வரலாறு நமக்கு முக்கியமா சார்? மாணவர்கள் செமினார் முதல் கேள்வி கேட்கப்பட்டது. இப்போது அந்த டென்ட் முழுவதும் மாணவர்கள் நிரம்பி இருந்தன. சில புகைப்படக்காரர்கள் அங்குமிங்கும் ஆங்கிள் பார்த்து படம் பிடித்துக் கொண்டிருந்தனர். அனைவருக்கும் நடுநாயகமாக ஜெய் உட்கார்ந்திருந்தான். முக்கியம்தான் தம்பி. எந்த ஒரு சமுதாயமா இருந்தாலும் அந்த சமுதாயம் அதோட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அவங்க வரலாங்களத்தை அவங்க அமைக்க முடியும். எனக்கும் கணினிய போட்டு வச்சு விமானத்தோட வடிவமைப்பை வச்சு நம்ம விமானம் கண்டுபிடிக்கலையா, அது மாதிரிதான் இது. அடுத்த கேள்வி. தமிழ் தான் முதல்ல தோன்றின மொழின்னு சொல்றாங்களே, அது உண்மையா சார்? அது உண்மைன்னு இந்த உலகத்துக்கே தெரிஞ்சாலும் அது நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட மிக வலுவான ஆதாரங்கள் இல்ல. எந்த ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாலும் அதன் அடிப்படை நோக்கம் செய்தி பரிமாற்றமா இருக்கும். ஆனா நம்மளோட தமிழ் மொழி அதையும் தாண்டி நம்ம வாழ்வியலோட கலந்து இருக்கு. அதை நினைச்சு நம்ம பெருமைப்படலாம். ஆனா மத்த மொழிகளை அதை வச்சு குறை சொல்லக்கூடாது. அடுத்த கேள்வி. சார், சரியா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கல்வெட்டை சுக்குநூறா உடைச்சு சேதப்படுத்தினதா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கே, அது உண்மையா சார்? அது ஜெயக்குமாரின் உடல் வியர்த்தது. கைகள் லேசாக நடுங்கியது. கண்கள் பரபரத்தது. எதுவும் பேசாமல் டென்ட்டை விட்டு வெளியே சென்று விட்டான். மாணவர்களுக்கு சலசலப்பு ஏற்பட்ட கதிர் அனைவரையும் செமினார் முடிந்தது என்று அனுப்பி வைத்து விட்டான். ஜெயக்குமார் டென்ட்டை விட்டு வெகு தூரம் சென்று ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டான். அந்த மரத்தின் நிழல் அவனுக்கு போதுமானதாக இல்லை. உடலில் அங்கங்கு சூரியன் சுட்டது. ஆனாலும் அவன் கைகள் நடுங்குவது நிற்கவில்லை. உதடுகள் துடித்தது. மிக சத்தமாக விடுத்து அழுதான். சத்தம் டென்ட் வரை கேட்டது. அனைத்து அதிகாரிகளும் அவனையே பார்த்து கொண்டு நின்றனர். அவர்களுக்குள் ஏதேதோ சலசலத்துக் கொண்டன. சிறிது நேரம் கழித்து ஜெய் வந்தான். எல்லா அதிகாரிகளுக்கும் அடுத்த நாள் நடக்க வேண்டிய வழிமுறைகளை அறிவுறுத்திவிட்டு காரில் ஏறினான். கதிரையும் காரில் ஏற்றிக் கொண்டான். எனக்கு தெரியும் சார் என கதிர் பேசினான். ஜெயக்குமார் ஓடிக்கொண்டிருந்த ஏதோ ஒரு பாட்டை அணைத்தான். என்ன தெரியும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அந்த கல்வெட்டுல அப்படி என்னதான் இருந்துச்சு சார்? சார், நான் ஏதோ தப்பா கேட்டேன்னா மன்னிச்சிருங்க சார். இல்ல கதிர், தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம இத பத்தி நாளைக்கு பேசுவோமா? கதிர் இறங்க வேண்டிய இடம் வர அவன் இறங்கிச் சென்றான். ஜெயக்குமார் மனதில் அந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. கதிர் இறங்க வேண்டிய இடம் வர அவரை காரின் வீட்டில் இறக்கி விட்டான். ஆனா ஜெயக்குமார் மனதில் அந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த நினைவுகளின் வடு அவன் மனதை கிளறிக்கொண்டு இருந்தது. கல்வெட்டில் இருந்த தங்க குதிரை என்னும் ஒற்றை வார்த்தை அவனால் 5 வருடமாகியும் மறக்க முடியவில்லை.
மன்னன் சிம்ம விஷ்ணு இறந்ததற்கு சுமார் 6 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. மன்னா, சாளுக்கிய படைகள் நமது நெல் வயல்களை அழித்தது மட்டுமில்லாமல் தற்போது நமது உணவு சேமிப்பு கிடங்களையும் தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நமது படைபலமும் முக்கால்வாசி குறைந்து விட்டது. ஆயுதங்கள் உற்பத்தி உடனடியாக தொடங்க வேண்டும். ஆனால் நம்மிடம் கருவூலத்தில் இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதா அல்லது மக்களின் பசியை போக்குவதா என்று தெரியவில்லை. இத்தனை நாட்களாக நம்முடன் நட்பு பாராட்டுவது போல் இருந்த பல சிற்றரசர்கள் தற்போது சர்க்கிளுடன் சேர்ந்து கைகோர்த்து உள்ளன. நமக்கு அவர்கள் துரோகம் இழைத்து விட்டன. தங்கள் தந்தையை ஏற்படுத்தி வைத்த அண்டை நாட்டு நட்புகளுக்கு பெரும் களங்கம் விளைவித்து விட்டன. எனக்கு தற்போது இருக்கும் ஆத்திரத்தில் போர்க்களத்தில் பல தலைகளை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்ற வெறியில் இருக்கிறேன். ஆனால் நம்முடைய மக்களின் நிலைமையும் இப்போது பார்த்தாக வேண்டும். தோய்ந்து போன குரலில் பேசிவிட்டு தலையை மன்னன் நோக்கி செலுத்தினார் தளபதி சூரிய தேவர். அந்த அறையில் மன்னர் சிம்ம விஷ்ணு, அமைச்சர் மருதையப்பர், தளபதி சூரிய தேவர் மட்டுமே இருந்தனர். மன்னரின் ஒரு பக்க முகம் கோபத்தில் கொதித்தாலும் இன்னொரு பக்கம் கவலையில் வாடியது. தான் எடுத்துவிடும் எந்த ஒரு தவறாக முடினாலும் மக்களுக்கு எந்தவித தீங்கும் வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார் மன்னர். அமைச்சர் பேச ஆரம்பித்தார். மன்னா, நாம் முன்னதே முடிவெடுத்ததை போல மக்களிடம் செல்வந்தரிடம் நிதி பெறப்பட்ட வேண்டும். எல்லாரும் தங்களால் முடிந்த செல்வத்தை அளித்த போதும் நமது படைபலத்தை அதிகரிக்க முடியுமா என்பது சந்தேகமே. இது போன்ற இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தங்கள் ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறோம் அரசே. அமைச்சர் பேசுவதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த மனம் உடனடியாக என்னவென்று கேட்டார். அரசே, நமது காஞ்சி நகரின் மக்களிடம் இருந்து பெரும் செல்வந்தரிடம் இருந்து கட்டாயமாக அவர்களின் தகுதிக்கு ஏற்ப செல்வத்தை நிர்ணயம் செய்து நமது வீரர்களை அனுப்பி அவற்றை கவர்ந்து வர செய்யலாம் என்று ஒரு யோசனை இருக்கிறது. மன்னர் அனுமதியளித்தால். அமைச்சர், என்ன பேசுகிறீர்கள்? இந்த இக்கட்டான சூழ்நிலை கூட மக்களுக்கு மன்னன் நம்மை காப்பாற்றி விடுவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. என் மீது நம்பிக்கை வைத்த அவர்களின் செல்வத்தின் மீது கை வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. அது அவர்களின் செல்வம். கழனிகளை வளமாக்கிய விவசாயிகளின் செல்வம், நெல் மூட்டைகளை சுமந்து செல்லும் வணிகர்களின் செல்வம், நாட்டை நல்வழிப்படுத்தும் அறிஞர்களின் செல்வம். அதை ஒருபோதும் வற்புறுத்தி பெறுவதற்கு எந்த உரியும் நமக்கு கிடையாது அமைச்சரே. வேறு யோசனை எதுவும் இருந்தால் கூறுங்கள். உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும். மன்னிக்க வேண்டும் அண்ணா. இன்னும் ஒரு வாரத்திற்குள் சாளுக்கிய படைகள் நம்முடைய கோட்டை சுவற்றை அடித்து விடுவார்கள். நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இப்படிப்பட்ட சூழலின் மனநிலைதான் நான் அப்படி சிந்தித்து விட்டேன். மன்னிக்கவும் அரசே. பரவாயில்ல அமைச்சரே. சூரிய தேவரே, தாங்கள் ஏதாவது யோசனைகள் சொல்ல விளைகிறீர்களா? என்ன சொல்ல போகிறேன் மன்னா? நம்மிடம் இருக்கும் படைபலத்தை வைத்து நாம் தாக்க முயல்வோம். நடப்பதை அந்த பரமசிவன் கவனித்துக் கொள்வான். உடனே இருக்கும் படையை தயார் செய்து நமது வடக்கு வாயில்களை முழுமையாக பாதுகாப்பதற்கு அனுப்புங்கள். பரமசிவன் மட்டுமில்ல தேவரே, என் நாராயணன் நம்மை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓ நமோ நாராயணன் என்று மேலே பார்த்து சொன்னார் மன்னர். அப்போது ஒரு காவலன் அங்கு வந்து இவர்களின் பேச்சு இடமறித்தான். மன்னிக்கவும் மன்னா, தலைமை பொற்கொள்ளர் தங்கக்குமார் தங்களை பார்ப்பதற்கு வந்துள்ளார் என்று அந்த காவலன் சிரம் தாழ்த்து நின்றான். மன்னர் இப்போது யாரையும் பார்க்க என்று அமைச்சர் முடிக்கும் முன்பே அவரை உள்ளே வரச் செல்லுங்கள் என்று மன்னர் முடிக்க அந்த காவலன் அங்கிருந்து சென்றார். சிறிது நேரத்திற்கு தங்கக்குமாரர் அங்கு வந்தார். மன்னர் செய்கை காட்ட அமைச்சரின் தளபதி மறையை விட்டு வெளியே சென்றனர். தங்கக்குமாரர் என்ற பெயர் கேட்டது போல அவரின் உடல் முழுவதும் தங்கம் மின்னியது. அவர் அணிந்திருந்த ஒரு பட்டு அஸ்திரத்தின் சரிகைகள் கூட தங்கம் பூசப்பட்டது போல இருந்தது. தங்கத்திலே பிறந்து தங்கத்திலே வளர்ந்த ஒருவரால் இப்படி இருக்க முடியும் போல இருந்தது. வாருங்கள் தங்கக்குமாரரே, இந்த இக்கட்டான காலத்தில் மன்னன் எப்படி பரிதவித்து போயிருக்கிறது என்று பார்த்துவிட்டு போவதற்கு வந்தீர்களா? இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்வதற்கு மன்னிக்கும். ஆனால் நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தங்களிடம் பேச வந்துள்ளேன். சொல்லுங்கள் தங்கக்குமாரை, அப்படி என்ன முக்கியமான விஷயம் அது? என்னுடைய மகன் பவளகுமாரனை நமது நாட்டின் போர்ப்படையில் சேர்த்துள்ளேன் அரசே. அடுத்தடுத்த போர்களில் சாளுக்கியர்களை எதிர்த்து நாம் போராட வேண்டும் அல்லவா? இருந்தாலும் தங்கக்குமாரை வசதியான செல்வ குடும்பத்தில் சேர்ந்தவரும் பல்லவ சாம்ராஜ்யத்தின் தங்க குதிரை செய்யும் பாரம்பரிய பெற்ற தாங்கள் இவ்வண்ணம் செய்திருப்பது என்ன வியப்பிலும் நிகழ்ச்சியிலும் ஆழ்த்திருக்கிறது. என் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் மன்னா, நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் இதுவல்ல. வேறென்ன தங்கக்குமாரை, நம்முடைய நாட்டின் நிலையை நான் நன்கறிவேன். ஒரு பக்கம் ஆயுதங்கள் செய்ய கருவூலத்தில் செல்வம் காலியாகி போகிறது. இன்னொரு பக்கம் நமது உணவுகளை சூறையாடும் சாளுக்கிய படைகள் மக்களிடம் வாங்கிய நிதியும் பத்தாமல் இருப்பதை அறிகிறேன். அதனால் அதனால் என்ன தங்கக்குமாரை, இருக்கும் செல்வத்தை வைத்து ஆயுதங்கள் தயாரித்து மக்களின் பசியை போக்க வேண்டும். அனைத்து பாரத்தையும் ஈசனிடம் போட்டு நாம் செயல்படுவோம். அதற்காகத்தான் மன்னா, நான் என்னிடம் உள்ள அனைத்து செல்வத்தையும், என் குடும்பம் இத்தனை ஆண்டுகளாக சேமித்து வைத்த அனைத்து சொத்தையும் இந்த நாட்டிற்கு கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்று கூறியவரை தான் அணிந்திருந்த அனைத்து தங்க ஆபரணங்களையும் பட்டு துணியும் கலட்டி மன்னரின் காலடியில் வைத்தார். இந்த சிறியவனின் இந்த செல்வத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மன்னா. மன்னரின் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. தன் இருக்கையை விட்டு எழுந்து சென்று தங்கக்குமாரை கட்டியணைத்து அழுதார். அழுது கொண்டே பேசினார். தங்கக்குமாரை, நீங்களா சிறியவன்? இல்லை இல்லை, நீங்கள் பெரியவர். உங்கள் பாட்டனார் பல்லவ சாம்ராஜ்யத்தின் உயிரை காப்பாற்றினார். நீங்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் மானத்தை காப்பாற்றியிருக்கிறீர்கள். இந்த பல்லவம் வாழும் வரை உங்கள் புகழ் விழாமல் தலைக்கும் தங்கக்குமாரரே.
யார் அங்கே என்ற சத்தம் கொடுக்க ஒரு காவலன் வந்தான். எனது அறையிலிருந்து தங்க குதிரை சிலையை உடனடியாக கொண்டு வாருங்கள். மன்னா, என்ன இது? எதற்கு தற்போது உங்களது குதிரையை நான் யூகிப்பது சரி என்றால் அது நடக்கக்கூடாது மன்னா என்றார் தங்க குமரன். நீங்கள் யூகிப்பது சரிதான் குமாரரே. என்னோட தங்க குதிரையை நான் இந்த நாட்டிற்கு மக்களுக்கு தானமாக வழங்கப் போகிறேன். வீர பல்லவரே, இது சரியில்லை. தங்க குதிரை ஒரு பல்லவ மன்னரின் பலம், அதிகாரத்தின் வடிவம். ஒரு கையில் செங்கோல் விவேகத்தை குறித்தால் இன்னொரு கையில் தங்க குதிரை மன்னரின் வேகத்தை குறிக்கும். அந்த மன்னர் இறந்தால் மட்டுமே அந்த குதிரை சிலையை அந்த மன்னரை உருள் வைத்து புதைப்பார்கள். அது மட்டுமே, அது அந்த மன்னரை விட்டு அகலக்கூடாது மன்னா. நீங்கள் சொல்வது சரிதான் குமாரரே. ஆனால் தங்களை போன்ற சேவை உள்ளம் கொண்ட கடவுள் இந்த செல்வம் எல்லாம் வெறும் மாயை என்று எனக்கு கற்பித்து விடுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தங்க குதிரை சிலை வந்துவிட்டது. ஒரு குதிரை ஓடுவது போலவே தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்த சிலை பிடரி மயிர்கள் காற்றில் பறப்பதைப் போல இருந்தது. ஒரு போர்க்களத்தில் மிக வேகமாக எதிரியின் படையை குத்தி கிழிக்கும் குதிரையை போன்று கம்பீரமாக கை கடக்கமாக இருந்தது. மன்னர் கையில் வந்த சிலையை மன்னர் தங்கக்குமாரர் தன் ஆபரணங்களை கலற்றி வைத்து அதே தட்டில் வைத்தார். தங்கக்குமாரன் இந்த செயல் காஞ்சி நகர் முழுவதும் பரவியது. ஒரு சிலர் அவரை கடவுளாக பாவித்து வணங்கினார்கள். ஒரு சிலர் பிழைக்க தெரியாதவன் என்றார்கள். தங்கக்குமாரன் தன்னுடைய மாட மாளிகையும் கொடுத்துவிட்டு ஒரு எளிமையான குடிசைக்கு மாறினான். அந்த போரில் அவர் தந்த செல்வத்தை வைத்து ஆயுதங்கள் செய்து சாளுக்கியர்களை விரட்டினார்கள். தங்கக்குமாரின் மகன் பவளக்குமாரன் அந்த போரில் இறந்து போக அவன் மனைவி வருத்தத்தினால் இரக்கம் அவர்களுக்கு பிறந்த குழந்தையை தங்கக்குமாரன் வளர்க்க ஆரம்பித்தார். இப்போது உடலில் ஒரு தங்கம் கூட இல்லாமல் இருந்தாலும் தங்கக்குமார் அந்த பேருக்கு ஏற்றவாறே இருந்தார். சென்னை துறைமுகம் 2016. வழக்கம் போலவே அன்று இரவும் துறைமுகத்தின் பணிகளை முழுவீச்சில் நடந்து கொண்டிருந்தது. 2 வணிக கப்பல்கள் கரையில் நின்று கொண்டிருந்தன. ஒன்றிலிருந்து இறக்குமதி பொருட்கள் இறக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. இன்னொரு கப்பலில் பொருட்கள் ஏற்றும் வேலை நடந்து கொண்டிருந்தது. மாலுமிகளும் கேப்டன்களும் கையில் வாக்கி டாக்கியுடன் கப்பலின் மாடிகளில் நடந்து கொண்டிருந்தன. 2இல் ஒரு கப்பல் கிளம்ப போவதாய் தெரிந்தது. பொருட்கள் ஏற்றும் கப்பலாகத்தான் இருக்கும். ஏனெனில் இறக்கி வைத்த கப்பலை அவ்வளவு சீக்கிரம் மீண்டும் இயக்க முடியாது. சூடான இன்ஜின்கள் ஆற வேண்டும். நீராவி கலங்களை மீண்டும் நிரப்ப வேண்டும். தொழில்நுட்ப தரவுகளை சரிபார்க்க வேண்டும். அதற்கான பணிகளை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. சிமெண்ட் கரைகள் முடியும் இடங்கள் நேராக மின் விளக்குகள் போடப்பட்டிருந்தன. தண்ணீரின் உள்ளேயும் விளக்குகள் போடப்பட்டிருந்தன. உள்ளும் விளக்குகளும் கயிறுகளால் கட்டி மிதக்க விடப்பட்டிருந்தன. தூரத்தில் இருந்து பார்த்தால் மிக நெருக்கமாக அமைந்த நட்சத்திரம் கூட்டம் போல அந்த துறைமுகம் தெரியும். இந்த பக்கம் கப்பல் பொருட்கள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்தன. என்னென்ன பொருட்கள் ஏற்றப்படுகிறது என்று கஸ்டம்ஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம் நவீன தொழில்நுட்பத்தில் ஸ்கேன் செய்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தன. சில வெளிநாட்டுக்கார முகங்களும் அங்கங்கு தென்பட்டது. சுமை தூக்குபவர்கள் தலை நிறைய சுமைகளுடன் அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் தலையில் இருந்த குடும்ப பாரத்தை ஒப்பிடுகையில் இந்த பாரம் அவர்களுக்கு குறைவாகவே தெரியும். இங்கு துறைமுகத்தில் ஏறிக்கொண்டிருந்த 1000 விளக்குகளில் இன்று அவர்கள் வீட்டில் ஒரு நாள் அடுப்பெரியும். பொருட்களை ஏற்றிக்கொண்டிருந்த கப்பல் கிளம்ப போவது அறிவிக்கப்பட்டது. அதற்கு ஏற்றாற் போல அந்த கப்பலிலிருந்து சத்தமாக ஒரு ஹாரன் ஒலித்தது. பொருட்களை ஏற்றி பணி தீவிரமடைந்தது. கப்பல் விளக்குகள் ஒளிர விடப்பட்டன. ஒரு அதிகாரி இன்னும் யாராவது பொருட்களை ஏற்ற வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். யாரும் இல்லை என்பது போல தெரிந்தது. கப்பலுக்கு சிக்னல் கொடுக்கப்பட கப்பலின் 2வது மணி ஒலித்தது. அப்போது ஒருவன் அவசர அவசரமாக கையில் ஒரு பெட்டியுடன் கப்பலில் பொருள் அனுப்புவதற்காக வந்திருந்தான். கோட்டு சொட்டும் கருப்பு கூலிங்லாசும் பார்க்கும்போது நல்ல பணக்காரன் ஆசாமி போல இருந்தான். அதிகாரிகள் கப்பலுக்கு தகவல் கொடுக்க கப்பல் நின்றது. வந்தவன் ஆங்கிலத்தில் தான் பேசுறான். ஆனால் வெளிநாட்டுக்காரன் போல தெரியவில்லை. ஐ ஹாவ் டு சென்ட் மை பேக்கேஜ் என்று கஸ்டம்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் முரளிதரன் முன் தான் கொண்டு வந்த பெட்டியை வைத்து அவசரத்தில் தவிப்பது போல பதட்டமாக இருந்தான். வீல் செக் இட் கந்தசாமி, இதை ஸ்கேன் பண்ணுங்க என்று கந்தசாமி அழைத்தார் முரளிதரன். கப்பலில் 3வது ஹாரன் அடிக்கப்பட்டது. கேப்டன் கப்பலின் மாடியில் இருந்து கிளம்ப வேண்டும், மணியாகிவிட்டது என்று சைகை காட்டினார். கந்தசாமி முரளிதரனை பார்த்தான். சார், மணி ஆயிடுச்சு, ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆயிடும், அனுப்பி விட்டுறலாமே. சரி, அனுப்பி விட்டுறலாம். வாட் இஸ் இன் திஸ் என்று அந்த ஆளை பார்த்து கேட்டான். இட்ஸ் எ பிரிண்டிங் மிஷின் என்றான் அவன். அவனுக்கு இன்னும் வியர்த்து கொட்டியது. சரி, அனுப்பிவிடுங்க கந்தசாமி என்று முரளிதரனை சைகை காட்ட அந்த பெட்டி முத்திரை பதிக்கப்பட்டு கப்பலை நோக்கி எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருந்தது. திடீரென முரளிதரன் தன்னுடைய இருக்கையில் இருந்து எழுந்து அந்த பெட்டியை நோக்கி ஸ்டாப் இட் என்று கத்திக்கொண்டே ஓனார். அப்படியே காவலர்கள் அந்த ஆளையை பிடிக்க சொன்னார். அவனும் துறைமுகத்திற்குள்ளே வேறு திசையில் ஓட காவலர்கள் அவனை துரைத்துக் கொண்டு ஓடினர். பெட்டியை சுமந்து கொண்டு சென்ற தொழிலாளி பெட்டியை கீழே வைத்துவிட்டு நகர்ந்து நின்றான். இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டு சென்ற அந்த ஆள் ஒரு துப்பாக்கி எடுத்து காவலை நோக்கி நீட்ட அனைவரும் ஒரு நிமிடம் நின்றனர். பின்னர் யாரும் எதிர்பாராத வகையில் அவனை தலையில் சுட்டுக்கொண்டு கீழே விழுந்தான். அவனை சுற்றி ரத்த வெள்ளம் படர்ந்திருந்தது. உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள் வந்து சோதித்து பார்த்தனர். உள்ளே வெடிகுண்டு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. முரளிதரன் மெதுவாக அந்த பெட்டியை பிரித்தார். துறைமுகத்தின் மஞ்சள் விளக்குகளில் விழுந்தது ஒரு நடராஜன் சிலை. கப்பல் மெதுவாக கரையை விட்டு நகர்ந்தது. அடுத்த ஒரு வாரத்தில் அந்த கப்பல் ஆஸ்திரேலியா துறைமுகத்தை அடைந்திருந்தது.
வடவூர் 2016 அகழ்வாய்வு பணி ஆரம்பித்து 6 மாதங்களை தாண்டியிருந்தது. பல மீட்டர் குழிகள் தோண்டப்பட்ட போதிலும் எந்த தடைகளும் கிடைக்கப் போவதாய் தெரியவில்லை. பொதுவாக அகழ்வாய்வு செய்யும் போது அந்த பகுதி இலக்கியம் மற்றும் வரலாறு அடிப்படையில் பணிகள் ஆரம்பிக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட ஆழம் தோண்டிய பின் ஒவ்வொரு தடயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆழம் செல்ல செல்ல தடயங்களின் காலம் அதிகரிக்கும். வடவூர் அகழ்வாயில் இதுவரை எந்த பொருளும் கிடைக்கவில்லை என்பது அகழ்வாய்வு செய்பவர்களுக்கும் மேல் அதிகாரிகளுக்கும் பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. பலர் நம்பிக்கையே இல்லாமல் தோண்டிக் கொண்டிருந்தனர். உச்சி வெயிலில் வியர்க்க வைக்க துடைத்துக் கொண்டு பணி செய்வதற்கு பலனில்லாமல் போய்விடுமோ என்று வருத்தமாக இருந்தனர். பணி நடப்பதை ஆய்வு செய்துவிட்டு ஜெயக்குமாரும் கதிரும் டென்ட்டுக்குள் வந்தனர். இன்னையோட 6 மாசம் சார் என்றான் கதிர். ஆமா கதிர், 6 மாசம் ஆச்சு. அதுக்கு இன்னும் நமக்கு 6 மாசம் நேரம் இருக்கு இல்லையா என்று முறைத்தான் ஜெயக்குமார். இருக்குதான் சார், ஆனால் இப்போ வரைக்கும் இங்க ஒரு தடையும் கூட கிடைக்கல. ஒருவேளை நாம தப்பான ஒரு திசையில போயிட்டு இருக்கோமோன்னு தோணுது சார். கதிர், அகழ்வாயில முக்கியமான விஷயமே பொறுமைதான். பொறுமையோட தேடினா ஏதாச்சும் கிடைக்கும். லெட்ஸ் சி. இல்ல சார், எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு மட்டும் இல்ல சார், இங்க இருக்க யாருக்குமே இல்ல. இதுல வேற ஏதோ விஷயம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது சார். என்ன தோணுது எனக்கு புரியல. இந்த அகழ்வாய் ஆரம்பத்துல இருந்தே ஏதோ மர்மம் கூடவே வர்ற மாதிரி இருக்கு. உங்க நண்பன் சதி சிறந்ததுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு தோணுது சார். எதையோ நோக்கி எங்களை நீங்க கூட்டிட்டு போறீங்க. இங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் அது கிடைக்க இன்னும் பல நாட்கள் ஆகும். நீங்க பொறுமையா இருக்கீங்க. ஆனா எங்களால அந்த பொறுமையா இருக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு அது என்னன்னு தெரியல. கதிர் கடகடவென பேசி முடித்துவிட்டு ஜெயக்குமாரை பார்த்து கொண்டான். ஜெயக்குமார் எதுவும் பேசவில்லை. கொஞ்ச நேரம் மௌனத்தை கலைக்க ஜெயக்குமார் பேசுறான். கதிர் முகம் கொடுத்து பார்க்க அவனால் முடியவில்லை. நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும். இல்லைன்னா நானே சொல்லுவேன். பொறுமையா இருங்க. உணவு இடைவெளி விடுங்க. எல்லாரும் சாப்பிட்டு வந்து வேலை செய்யட்டும். நானும் சாப்பிட்டு வரேன் என்று வேகமாக சென்று காரில் ஏறி பறந்தான். மன்னர் சிம்மவிஷ்ணு இறந்து 3 நாட்கள் கழித்து மருதியப்புறம் சூரியதேவரும் இளவரசின் முடிசூட்டு விழாவிற்கான வேலைகள் இருந்தன. மன்னர் இப்போதான் இறந்த காரணத்தினால் பெரிய விழாவாக நடத்த வேண்டாம் என்று ஆரவாரம் இல்லாமல் 6 வயதாகும் இளவரசர் மகேந்திரனை மன்னராக்கி ஆட்சி வேலைகளை தாம் பார்த்துக் கொள்வதாக முடிவெடுத்திருந்தனர். மகாராணி மந்திரினார் மன்னர் இருந்த துக்கத்தில் இருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை. மன்னர் இறந்திலிருந்து ஒரு இருட்டறையில் தன்னைத்தானே பூட்டிக் கொண்டார். சரியாக உணவு கூட உட்கொள்வதில்லை. மன்னருடன் தானும் இறந்து போயிருக்கலாம் என்று பணிப்பெண்ணிடம் அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். சிற்றரசர்களோடு ஏற்பட்ட சச்சரவுகள் காரணமாக சாளுக்கிய மன்னன் படையை திரட்டிக்கொண்டு வர வாய்ப்பில்லாமல் போனது. தங்கக்குமாரிடம் இளவரசுக்கு பரிசளிப்பதற்காக தங்கக்குமரையை செய்யுமாறு சொல்லியாகிவிட்டது. அவர் தங்கம் செய்யும் கலன்களில் கை வைத்து பல வருடங்கள் ஆயிருந்தது. தன் வீட்டிற்கு பின்னாலே தங்கம் பொறுக்கும் கலன்களை எருவி தங்க குதிரை வடிவமைப்பதற்கான வேலையை அவரும் தொடங்கிவிட்டார். பல்லவ அரண்மனையின் கிழக்கு மூலையில் இருக்கிறது வசந்த தோட்டம். பல்லவ அரண்மனைக்கு வந்த யாரும் இந்த தோட்டத்தை பார்க்காமல் போவது கிடையாது. பார்த்துவிட்டால் போவதற்கு மனம் இருக்காது. அவ்வளவு ரம்மியமான ஒரு இடம். உலகத்தில் எத்தனை நிலங்கள் இருக்கிறதோ அத்தனை வண்ணங்களிலும் பூக்கள் தோட்டம் முழுவதும் படர்ந்திருக்கும். நடப்பதற்கு மணல் கொண்டே தரைகள் இருக்காது. எல்லாம் புற்களால் இருந்திருக்கும். அங்கிருக்கும் மரங்களை பற்றி நாம் சொல்லியே ஆக வேண்டும். பொதுவாக மரங்கள் இலைகளால் இருந்திருக்கும். ஆனால் வசந்த தோட்டத்தில் மரங்கள் பூக்களால் நிறைந்திருக்கும். நல்ல காற்றடிக்கும் ஒரு நாளில் அந்த மரங்களுக்கு அடியில் நின்றால் பூமலையில் நாம் நனைவோம். ஒரு பக்கம் பூ பூக்கும் மரங்கள் என்றால் இன்னொரு பக்கம் பழம் தரும் மரங்கள். மாம்பழம், கொய்யா, மாதுளை என்ற அனைத்து பழ மரங்களும் இருக்கும். வருடத்தின் எல்லா நாட்களிலும் பழங்கள் பழுத்து குலுங்கும். இத்தனைக்கு சிம்மமாக இருப்பது அந்த தோட்டத்தின் குறுக்கே ஓடும் ஒரு சின்ன வாய்க்கால். எங்கிருந்துதான் வருகிறதோ தெரியாது. ஆனால் அவ்வளவு இனிப்பாக இருக்கும் அந்த தண்ணீர். அதில் துள்ளி குதிக்கும் மீன்களும் நீந்தி செல்லும் வாத்துகளும் அந்த தோட்டத்திற்கு இன்னும் அழகை சேர்த்துவிடும். இளவரசர் மகேந்திரன் அந்த தோட்டத்தில் ஒரு திட்டின் மீது அமர்ந்து ஓடும் நீரில் அவ்வப்போது மேலே தெரிந்த மீனை பார்த்து கொண்டிருந்தான். 6 வயசே ஆகும் அவனுக்கு தந்தை இறந்து விட்டார் என்பது ஓரளவிற்கு தான் புரிந்திருந்தது. இனி நாம் தான் நாட்டை ஆள வேண்டும் என்று நினைக்கும் போது உண்மையில் அவனுக்கு சிரிப்பாக தான் இருந்தது. ஒரு உருவம் அவனை பின்னாலிருந்து வந்து நீரில் தள்ளுவது போல் தெரிந்தது. அந்த உருவத்தின் திடுக்கிட்ட மகேந்திரன் திட்டத்திலிருந்து கீழே விழுந்தான். உடனே அந்த உருவம் ஹாஹா என்று சத்தமாக சிரித்தது. நீதானா? நான் பயந்து விட்டேன் என்று ஆரவாரம் இல்லாமல் மகேந்திரன் மீண்டும் திட்டில் ஏறி அமர்ந்து கொள்ள அந்த உருவமாகிய தங்கக்குமாரன் பெரும் முத்துக்குமாரனும் அந்த திட்டின் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். எப்படி இருக்க மகேந்திரா? நீ கவலையா இருப்ப. உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு தாத்தா சொன்னாரு. அதான் நான் வரல என்று கூறிவிட்டு மகேந்திரனை பார்த்தான் முத்துக்குமாரன். பரவாயில்ல முத்து, திடீர்னு அப்பா அசையாம படுத்துட்டாரு. எல்லாரும் அவர் இறந்துட்டுதான் சொன்னாங்க. அம்மா அந்த அறையை விட்டு வரவே மாட்டேங்கிறா. இப்ப நான் தான் அரசர் என்கிறார்கள். எனக்கு என்ன தெரியும் முத்து? நீ ஏன் சொல்ல? அரசர் என்றால் வாளை வைத்து சண்டை போடணுமே. எனக்கு போன மாதம் தான் வாழை தூக்கவே தெரிந்தது. எனக்கு சிரிப்பு வருகிறது முத்து. பேசாமல் அமைச்சரே தளபதியோ மன்னர் கொள்ளலாமே முத்து. என்ன ஏன் கேட்கிறார்கள்? அவர்கள் எல்லாம் ஆக முடியாது மகேந்திரா. எங்க தாத்தா சொல்லியிருக்கிறார், மன்னனோட பிள்ளைகள் தான் மன்னராகணும். அப்பனா நீதானே ஆகணும். இன்னும் 2 நாள் விழான்னு தாத்தா சொன்னாரு. எனக்கு பயமா இருக்கு முத்து. நான் மன்னரானவுடன் போர் வந்து விட்டால் என்ன செய்வது? நான் வாழை தூக்கி கொண்டு போர்க்களத்திற்கு போக வேண்டுமா? என்ன போர்க்களத்தில் கொஞ்சி விட்டால் நான் இப்படியே இந்த தோட்டத்தில் விளையாடி இருந்துடுவேனே.
மகேந்திரா, நீ மன்னரின் பிள்ளை. நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இப்போது போரெல்லாம் வராது. வந்தாலும் தளபதி பார்த்துக் கொள்வார். நீ வளர்வதற்குள் நன்றாக போர் பயிற்சி எடுத்துக்கொண்டு பெரிய மன்னராகி விடு. நான் உன்னுடன் அமைச்சராகி விடுகிறேன். உன்னுடைய முடிசூட்டு விழாவிற்கு தான் என் தாத்தா தங்க குதிரை செய்திருக்கிறார். அப்படி தங்க குதிரையா? பெரிய தங்க குதிரையா? அதில் ஏறி போக முடியுமா? முத்துக்குமாரன் சிரித்தான். இல்ல மகேந்திரா, இது பொம்மை குதிரை. தங்கத்தில் செய்யப்பட்ட பொம்மை குதிரை. நீயும் நான் அதை வச்சு விளையாடலாம், சரியா? நீ மன்னருடன் என்னை பார்க்க என் கூட விளையாட உனக்கு நேரம் இருக்குமோ என்னமோ தெரியவில்லை. உன்னுடன் விளையாடாமல் நான் எங்க போக போறேன்? காலையில நான் மன்னராக இருக்கிறேன், மாலையில் நாம் விளையாடலாம், சரியா? ஆனால் எனக்கு என்னவோ நீ மன்னரானவுடன் மாறிவிடுவாய் என்றுதான் தோணுகிறது. முத்து, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. நான் மன்னரானவுடன் என்னுடைய பெயரை கூட மாற்ற போறானாம். அப்படியா? என்னவென்று மாற்றப் போகிறார்கள்? என்ன பெயர் அது? மகேந்திரவர்ம பல்லவனா? 2010 சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம். 5 வருடங்களுக்கு ஜெயக்குமார் நண்பன் சதீஷ் இறந்ததற்கு மறுநாள் சென்னை எழும்பூர் எக்மோர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளருக்கான டிக்கெட் விநியோகம் அப்போதுதான் தொடங்கி இருந்தது. அந்த சிவப்பு நிற பழையாங்கல கட்டடங்களை பார்ப்பதற்கே ஒரு தனி அழகுதான். அந்த கட்டடத்தின் வடிவமைப்பும் வாயிலிருந்தே தொடங்கிவிடும் பழங்கால பீரங்கியின் வரிசையும் சிலைகளும் நம்மை பழங்காலத்திற்கே அழைத்து சென்றுவிடும். முழுமையாக அந்த அருங்காட்சியத்தை பார்த்து முடிப்பதற்கு ஒரு நாளை முடிந்துவிடும் பட்சத்தில் நமக்கும் எந்தவித சலிப்பும் ஏற்படாத வகையில் வரலாறு நம்மை பிடித்துக் கொண்டிருக்கும். ஜெயக்குமார் வேகமாக தன் பைக்கில் அருங்காட்சியத்திற்கு வந்தான். அவன் சட்டை முழுவதும் சேறு படிந்திருந்தது. தலை சரியாக வாரப்படாமல் கலந்து போயிருந்தது. வேகமாக வந்து தன் பைக்கு கூட நிறுத்தாமல் கீழே போட்டுவிட்டு உள்ளே நுழைந்தான். அவன் அங்கு அடிக்கடி பணிக்காகவும் கல்வெட்டு மற்றும் தொல்பொருட்களை ஆய்வு செய்வதற்காக வருவதால் யாரும் அவனை தடுக்கவில்லை. ஆனால் அவன் வந்த வேகம் ஆய்வு செய்வதற்காக வந்த வேகம் கிடையாது. அருங்காட்சியத்தின் முன் நுழைவு வாயில் வழியாக செல்லாமல் பின்னால் பணியாளர்களுக்கு இருக்கும் வழியாக உள்ளே நுழைந்தான். அவனுக்கு வணக்கம் வைத்த வாட்ச்மேன்களை மற்ற பயணங்களும் அவன் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. எப்போதும் நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசுற மனுஷன் ஏன் இப்படி போகுதுன்னு தெரியல என்று சில தூய்மை செய்யும் பாட்டிகள் பேசிக் கொண்டிருந்தன. வேக வேகமாக ஒரு அறையில் நுழைந்து ஏற்கனவே உடையும் நிலையில் இருந்த கதவை சாத்தி தாளிட்டான். யாருமே இல்லாத அந்த அறை முழுவதும் பழங்கால தொழிற்பொருட்கள் இருந்தன. அருங்காட்சியத்தில் மக்களின் பார்வைக்காக வைக்கப்படும் முன்பு பாதுகாத்து வைப்பதற்காக அந்த அறையில் முதலில் வைக்கப்பட்டிருக்கும் அலமாரிகளில் சில பழங்கால ரோம நாணயங்கள், ஒரு பக்க மனிதனின் தங்க ஆபரணங்கள், இன்னொரு பக்க சின்ன சின்ன இரும்பு செம்பு மற்றும் கல்லினால் ஆன சிலைகள் இருந்தன. தரையில் கல்வெட்டுகள் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன. ஜெயக்குமாரின் கண்கள் அந்த அறையில் எதையோ தேடியது. கல்வெட்டுகளின் ஊடே அவன் கண்கள் அலைப்பாய்ந்தன. அது கிடைத்து விட்டது போல அந்த கண்ணில் இன்னும் வெளியேறி மூலையில் கிடந்த ஒரு கடப்பாறையினால் அந்த கல்வெட்டை மடார் என்று அதிரும் சத்தத்துடன் ஓங்கி குத்தினான். 2 துண்டுகள் ஆகின. மேலும் ஓங்கி குத்த கல்வெட்டு அதன் வார்த்தைகளை இழந்த பல துண்டுகளாக உடைய ஆரம்பித்தது. அறையில் சத்தம் கேட்டு பணியாளர்கள் கதவை தட்ட ஆரம்பித்தான். ஆனால் ஜெயக்குமார் ஆத்திரத்தோடு அந்த கல்வெட்டை உடைத்துக் கொண்டிருந்தான். கதவு உடைக்கப்பட்டு உள்ளே நுழைந்த பணியாளர்கள் அவனை தடுத்து அவனை அறைக்கு வெளியே இழுத்து சென்றனர். அவன் மிக அதிகமாக மூச்சு வாங்கி கொண்டிருந்தான். ஒரு மரத்தடியில் அவனை உட்கார வைத்துவிட்டு தண்ணீர் கொடுத்தனர். மேலதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சத்யசீலனை உடனடியாக வந்தான். உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல ஜெயக்குமார் என்றார் சத்யசீலன் அந்த மரத்தடி திட்டில் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு. உங்களோட கவலை எனக்கு புரியுது ஜெயக்குமார். உங்க நண்பரின் இறப்புக்கு நாங்க வருத்தப்படுறோம். ஆனா அது ஒரு விபத்து. அதுக்காக சம்பந்தப்பட்ட கல்வெட்டை உடைக்கிறங்கிறது எந்த வகையில நியாயம்? அது விபத்து இல்ல சார். நான் தான் அவனை கொன்னேன். இங்க பாருங்க ஜெய், உங்க குற்ற உணர்வு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க தப்பு பண்ணலன்னு ஊருக்கே தெரியும். இல்ல சார், நேத்து ராத்திரி நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டியது. நான் தான் இறந்திருக்கணும். ஆனா அவன் என்று சத்யசீலன் தொழில் சாய்ந்து அழுக ஆரம்பித்தான் ஜெயக்குமார். யூ ஷுட் காம் டவுன் ஆஃப் இட் ஜெயக்குமார். கஷ்டம் தான், ஆனா நீங்க வந்தே ஆகணும். உங்களை மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஆளை நாங்க இழக்க விரும்பல. சஸ்பென்ஸ் இருக்கும். நான் டிபார்ட்மெண்ட்ல பேசி குறைக்க முயற்சி பண்றேன். அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்றேன். நன்றி சார். ஆனாலும் ஒண்ணும் இல்லை ஜெயக்குமார். உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என்ன உன் அப்பாவா நினைச்சுக்கோ. யூனிட் ரெஸ்ட். என் கூட வா. இருவரும் சத்யசீலன் காரில் ஏறி சென்றனர். ஜெயக்குமார் அழுதுவீங்க கண்களோட ஜன்னல் வெளியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சத்யசீலன் கார் ஓட்டி கொண்டே பேச்சை தொடர்ந்தான். அப்புறம் ஜெய், அந்த கல்வெட்டுல என்னத்தை தான் பத்தி இருக்கு? ஜெயக்குமார் என்று அவனை லேசா குடிக்கிறான். சுயநினைவுக்கு திரும்புவது போல இருந்தான். சொல்லுங்க சார். இல்ல, அந்த கல்வெட்டுல எதை பத்தி இருந்துச்சு? நீங்க எதை தேடி அங்க போனீங்க? நான் டிபார்ட்மெண்ட்ல உனக்காக பேசும்போதே கேட்பாங்க, அதான் கேட்டேன். அது ஒரு தங்க குதிரை சிலை பத்தினது சார். தங்க குதிரையா? யாரோடது? மகேந்திரவர்ம பல்லவனோடையது சார். இளவரசர் முடிசூடுவதற்கு முதல் நாள் இரவு மன்னர் இறந்திருந்த மகாராணி மந்திரினி தேவர் அவர் அறையை விட்டு வரவே இல்லை. யாரிடமும் பேசவே இல்லை. உணவு உண்ணாத காரணத்தால் அவர் உடல்நிலை மோசமாயிருந்தது. அரண்மனை மருத்துவர்கள் எவ்வளவு முயன்றும் அவர் உடல்நிலை சரி செய்ய முடியவில்லை. பலர் அவருக்கு பித்து பிடித்து விட்டது என்றனர். சிலர் யாரோ மன்னருக்கும் மகாராணிக்கும் சேவனை செய்து விட்டதாக கூறினர். மந்திராயணி மகாராணியதை பெரிய அதிர்ஷ்டம். மந்திராயனின் தந்தை மகுடாபதியின் காஞ்சிபுரத்தில் அவர் காலத்தில் மிகப்பெரிய வணிகர். ஜாவா தீவுகளில் இருந்து முத்துக்களும் அரேபியாவில் இருந்து கலைப்பொருளும் சீனாவில் பட்டு துணிகள் என்று அனைத்தையும் கப்பல் மூலம் கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் நிறுத்தான் மகுடாதிபதி.
சிம்ம விஷ்ணு மன்னராக இருந்த காலத்தில் ராஜ்யத்துக்கு தேவையான அனைத்தும் கொடுத்து அரண்மனை அலங்கரித்தார் மகுடாதீபன். அப்படி ஒரு நாள் சிம்ம விஷ்ணு சீனத்து பட்டுகளை விற்க வந்த போது கூடவே மகள் மந்திராயனை அழைத்து வந்தார். மந்திராயன் அலையில் மயங்கிய சிம்ம விஷ்ணு உடனே திருமணம் முடிக்க விருப்பம் தெரிவித்தார். மகுடாதிபனும் மன்னர் ஏதோ விளையாட்டாய் கூறுகிறார் என்று நினைத்து சிரிக்க, ஆனால் மன்னர் தன் விருப்பத்தை உண்மை என்றார். பின்னர் அடுத்த 3 தினங்களில் இருவருக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் காஞ்சி நகரம் மிளர்ந்ததை எப்படி வியரிப்பது? அரண்மனை மிக உயரமான மதில் சுவற்றின் மீது அடுக்கப்பட்ட அகல் விளக்குகள் ஒளி கடலில் பிரதிபலிப்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த திருமணம் முடிந்து மந்திராணி அரண்மனையில் மகாராணியாக இருக்க மிகுந்த கூச்சப்பட்டார். ஒரு பட்டு வியாபாரியின் மகளாயிருந்த அவளுக்கு அரியணையில் அமர்ந்து கட்டளைகள் சொல்வது வெட்கமாக இருந்தது. நாளடைவில் அந்த வெட்கம் விவேகமானது. அரசின் ராஜ்ய காரியங்களில் சிம்ம விஷ்ணு மந்திராயின் கருத்தை கேட்க ஆரம்பித்தார். அவரின் புத்தி கூர்மையை கண்டு காஞ்சி நகரை வியந்தது. அத்தோடு நிற்காத மந்திராயின் போர் பயிற்சிகளும் குதிரை வில்வித்தை வாள் பயிற்சி என்ற அனைத்திலும் தன்னை பலப்படுத்திக் கொண்டார். மா 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 இளவரசர் மகேந்திரன் சுவற்றின் பக்கம் திரும்பி அமர்ந்திருந்த தன் தாய் மந்திராணியை கூப்பிட்டு அவள் திரும்பாதால் சத்தமாக கத்த அவள் ஆரம்பித்தனார். அழுது அவள் முகம் வீங்கி இருந்தது. தோடுகள் பிரதிபலிக்கும் மொழியை தாங்கும் கன்னங்கள் வற்றி போயிருந்தது. மகேந்திரனை பார்த்ததும் அவனை கட்டிக்கொண்டு விசிலினான். மகேந்திரன் தன் தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு அவள் கண்களில் புரண்டோடும் கண்ணீரை தொலைத்தான். ஏம்மா அழுகுறீங்க? நான் தான் மன்னராக போயிருந்தேன், எனக்காக சிரிக்க மாட்டீங்களா அம்மா? நீ அரசனாவதுதான் எனக்கு பயமா இருக்கிறது மகேந்திரா. நமக்கு இந்த ராஜ்யம் எதுவும் தேவையில்லை என்று சொல்லும் நிலை எப்போது வரும் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். எங்கே உன் தந்தை அழித்தது போல உன்னையும் இந்த சூழ்ச்சிகள் அழித்து விடுமோ என்று எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? தந்தை யார் அழித்தார்கள்? எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. உனக்கு இந்த சூழ்ச்சிகள் புரியாது மகேந்திரா. எங்கே இது எல்லாம் தெரிந்து கொண்டால் அந்த சண்டாளன் உன்னையும் கொன்று விடுவானோ என்று எனக்கு அச்சமாக இருக்கு. இது அனைத்தும் என்னுடனே இருக்கட்டும். என் உயிரை கொடுத்தாவது உன் உயிரை நான் காப்பாற்றுவேன் மகேந்திரா. அம்மா, நான் நாளை விடுந்தால் அரசனாகி போகிறேன். என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அம்மா, பயப்படாதீர்கள் என்று இளவரசர் சொல்லி முடிக்க அந்த அறையின் ஜன்னல் வழியே ஒரு உருவம் உள்ளே நுழைந்தது. கருப்பான ஒரு துணியை உடல் முழுக்க சுற்றி அந்த உருவம் மெதுவாக மந்திராயின் மகேந்திரன் பக்கம் வந்தது. அந்த உருவம் கையில் வைத்திருந்த நீண்ட வாள் பிரதிபலித்த ஒளி மந்திராயின் கண்களை கூச அவள் திடுக்கிட்டாள். அதே நேரம், தாத்தா, இது போலவே எனக்கும் ஒரு குதிரை செய்து தர மாட்டீங்களா என்றான் முத்துக்குமரன். முத்துக்குமரா, நான் இன்று சொல்வதை நீ வாழ்க்கை முழுவதும் மறக்க கூடாது. இதோ இங்க இருக்கும் இந்த தங்க குதிரை நான் நம் இளவரசருக்கு நாளை முடிசூட்டுதல் அளிப்பேன். அதே போல நீயும் இந்த தங்க கலையை கற்றுக்கொண்டு அடுத்து வரும் மன்னருக்கு இதே போல ஒரு தங்க குதிரை செய்து கொடுக்க வேண்டும் என்று தங்கக்குமரன் நீரிலிருந்து கழுவி எடுத்த அந்த தங்க குதிரை சிலையை கையில் வைத்துக் கொண்டு காட்டினார். நன்றாக உழைந்தது. அதை மெதுவாக ஒரு பட்டு துணியில் சுற்றினார். ஒரு மண் பானைக்குள் அதை வைத்து அந்த சிலை முழுவதும் மறையும்படி அரிசியை நிரப்பினார். அந்த பானையின் வாயை ஒரு பட்டு துணியால் மூடி இறுக்கி கட்டி அதை ஒரு அலமாரியில் வைத்தார். அனைத்தையும் முத்துக்குமரன் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான். தாத்தா, அப்போ நான் மன்னராக முடியாதா என்றான் முத்துக்குமரன். தங்கக்குமர் பலமாக சிரித்தார். பிறகு, முத்துக்குமாரா, இந்த ராஜ்யத்தை பாதுகாக்கும் நம்மை வாழ வைக்கும் இங்கிருக்கும் பல்லவ அரசை தவிர யாராலும் அதை செய்ய முடியாது. உனக்கே இந்த திடீராசை? வேண்டுமானால் உன் நண்பன் இளவரசர் மகேந்திரம் கேட்டு ராஜ்யத்தின் ஒரு பகுதிக்கு நீ சிற்றரசராகிவிடு என்று மீண்டும் பலமாக சிரித்தார். அந்த சமயம் யாரோ கதவை தட்டுவது கேட்டது. கதவு மிக வேகமாக தட்டப்பட்டது. உடைந்து விழுவது போல இருந்த அந்த கதவு உடைந்தே விழுந்தது. இருட்டில் 2 உருவங்கள் வீட்டிற்குள் நுழைந்தன. 2016 சென்னை. சார், என்னாச்சு சார்? ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? உடற்குறு ஆய்வாரின் இருக்க முடியாமல் கந்தசாமி வெளியே வந்துவிட ஆய்வு முடிந்து வெளியே வந்தார் முரளிதரன். இல்ல கந்தசாமி, ரிப்போர்ட்ஸ் வரல, கொஞ்ச நாள் ஆகும். ஆனா இப்போதைக்கு ஒரு சில விஷயத்தை பத்தி டாக்டர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சார்? அவன் நம்ம ஊர்க்காரன் கிடையாது, வெளிநாட்டுக்காரன். ஐரோப்பால ஏதோ நாட்டை சேர்ந்தவனா இருப்பான். இருவரும் அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த. சார், உங்களுக்கு என்கொயரி இருக்கும்ல? கண்டிப்பா இருக்குங்க அந்த சாமி. இவன் யாரு, எப்படி சத்தான்னு கேட்பாங்க. ஏன் நான் தான் கொண்டனு கூட எழுதுவாங்க. ஐ வில் வேஸ் இட். இவன் தனியால இல்ல கந்தசாமி, ஒரு பெரிய கூட்டமா இருக்கணும். அப்புறம் நம்ம கிடைச்ச அந்த நடராஜ சிலை, அதை பத்தி நோட்டிபிகேஷன் போடுங்க. எங்கேயாவது காணாம போயிருக்கான்னு தெரிந்தா நம்ம லோக்கல் போலீஸுக்கு இந்த கேஸ்ல உதவி பண்ணலாம். இருவரும் ஜீப்பில் ஏற ஜீப் துறைமுகத்தை நோக்கி நகர்ந்தது. மருத்துவமனைக்கு வெளியில் இருளில் மறைந்திருந்த ஒரு கார் முரளிதரனும் கந்தசாமி சென்று கொண்டிருந்த காரை பின்தொடர ஆரம்பித்தது. அந்த கருப்பு நிற கார் அவர்களை பின்தொடர்வதை முரளிதரனும் கந்தசாமியை கண்டு கொள்ளவில்லை. நெரிசல் இருந்த நகரின் சாலைகளுக்கு நடுவே கூட அந்த கருப்பு கார் வந்து கொண்டே இருந்தது. முரளிதரன் ஜீப் நகர்ப்புற சாலையிலிருந்து பிரிந்து ஆள்நடமாட்டமே இல்லாத ஒரு மணல் சாலைக்கு நுழைய அந்த காரும் பின்னாலேயே வந்தது. அந்த சாலையில் இந்த 2 காரை தவிர வேறு எந்த கார்களும் இல்லை. கரடுமுரடான அந்த சாலை 2 கார்களும் குலுங்கி குலுங்கி சென்று கொண்டிருந்தது. முரளிதரனுக்கு அப்போதான் அந்த கார் ஒருவேளை தங்களை பின்தொடர்கிறதோ என்ற சந்தேகம் வந்தது. கந்தசாமி, நமக்கு பின்னாடி ஒரு கார் வருது பாத்தீங்களா? ஆமா சார், அதுக்கு என்ன? இந்த குறுக்கு பாதை பெருசா யாருக்கும் தெரியாது. சொல்லப்போனா யாரும் வரவே மாட்டாங்க. ஆமா சார், அப்படின்னா
எனக்கு என்னவோ இந்த கார் நம்ம ஃபாலோ பண்ணி வருதோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. வாங்க செக் பண்ணலாம் என இருவரும் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கி அந்த காரை நோக்கி சென்றனர். அந்த காரின் விளக்கொலிகள் அணைந்தது. யாரும் காரை விட்டு இறங்கவில்லை. இருள் நிறைந்த அந்த காட்டுப் பகுதியில் சுத்தமாக ஒளிர்காற்று இல்லை. முரளிதரனும் கந்தசாமி அந்த காரை நெருங்கினர். கந்தசாமி ஒரு டாப்லெட் சேட்டை அந்த காரை நோக்கி அடித்தார். திடீரென கார் ஸ்டார்ட் ஆகி பயங்கர வேகத்தில் வந்து கந்தசாமி அடித்தது. இடித்த வேகத்தில் கந்தசாமி கீழே கார் அவர் மீது ஏறி வேகமாக சென்றது. இந்த அதிவேகமான சம்பவங்கள் எல்லாம் என்னவென்று முரளிதரனுக்கு புரிவதற்குள் கந்தசாமி கீழே ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அவரின் ஒரு கை வலிப்பு வந்தது போல இழுத்துக் கொண்டிருந்த முரளிதரன் ஓடிச்சென்று அவரை தூக்கி காரில் போட்டுக்கொண்டு வேகமாக மருத்துவமனை நோக்கி விரைந்தார். ஆனால் மருத்துவமனை செல்வதற்குள் அவரின் உயிர் பிரிந்திருந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டு. தங்ககுமார் வீட்டின் கதவு உடைந்து உள்ளே வந்த 2 உரங்களை அவர் பார்த்ததுமே அவரால் அடையாளம் சொல்ல முடிந்தது. அது மகாராணி மந்திராணியும் இளவரசர் மகேந்திரம் தான். இருவரும் பதற்றத்துடன் உள்ளே நுழைந்தனர். யாரோ அவர்களை பின்தொடர்வது போல பின்னல் பயத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். தங்ககுமார் உடைந்த அந்த கதவை எடுத்து நிமித்து வைத்துவிட்டு மகாராணி பக்கம் வந்தார். வாருங்கள் மகாராணி, இந்த நேரத்தில் என்னோட இல்லத்திற்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? எனக்கு என்று தெரியவில்லை அம்மா. ஏதோ பிரச்சனை போல தோன்றுகிறதே. ஆம் தங்ககுமாரே, பிரச்சனைதான், பெரிய பிரச்சனை. பல்லவ சாம்ராஜ்யத்தை அச்சுறுத்தும் மிகப்பெரிய பிரச்சனை. அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் என் உயிரை கொடுத்தால் இந்த பல்லவத்தை காப்பாற்றுவேன் அம்மா. ஆனால் அது என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள் மகாராணி. சொல்கிறேன் குமாரே. மகாராணி இளவரசை வீட்டின் ஒரு மூலையில் உட்கார வைத்துவிட்டு மீண்டும் தங்ககுமாரன் வந்து பேச ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் முத்துக்குமாரன் நடப்பது யாதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தனர். குமாரரே, நம் மன்னர் சிம்ம விஷ்ணு இயற்கையாக இறந்தார் என்று எல்லாரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கும் அடைநாட்டு மன்னர்களும் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அதில் பெருத்த சந்தேகம் இருக்கிறது. மன்னர் எந்த விதமான நோயும் பெறவில்லை. அவருக்கு எந்தவித உடல் பாதிப்பும் ஏற்படவில்லை. இதில் சாளுக்கியர்களின் சதி இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். நம்முடைய பல்லவ அரண்மனைக்குள்ளேயே சாளுக்கியர்கள் துணை போகக்கூடிய பெரிய சக்திகள் இயங்குகின்றன. இன்று நானும் மகேந்திரனும் என்னுடைய அறையில் பேசிக் கொண்டிருக்கும்போது ஜன்னல் வழி யாரோ ஒருவரும் எங்களை நோக்கி ஒரு வாளை எடுத்துக் கொண்டு வந்தது. அந்த ஆள் யார் என்று தெரியவில்லை. அவனுடன் போராடிதான் இப்போ தப்பித்து வந்துள்ளோம். எங்களை அந்த உருவம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. எங்களுக்கு யாரை நம்புவது நம்பக்கூடாது என்று தெரியவில்லை. விழுந்தால் நடக்கவிருக்கும் முடிசூட்டு விட நடக்கூடாமல் இன்றிரவே என்னையும் இளவரசியும் கொன்று விடுவதற்காக இதுவெல்லாம் நடக்கிறது போல. பயப்படாதீர்கள் மகாராணி, இது பாதுகாப்பான இடம்தான். நான் உடனடியா சென்று மருதையப்பருக்கும் சூரிய தேவருக்கும் இந்த தகவலை சொல்லிவிட்டு வருகிறேன். வேண்டாம் தங்கக்குமரனை, அவர்கள் இருவரில் யாரோ ஒருவர்தான் இந்த சதி வேலையில் ஈடுபட்டிருக்கார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. இந்த சமயத்தில் அவரிடம் செல்வது நாமே நம்மை காட்டிக் கொடுப்பது போலாகிவிடும். எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. சொல்லுங்க மகாராணி, எனக்கு ஒரு குதிரை கொடுங்க. நான் இளவரசரை அழைத்துக் கொண்டு வடவூர் சிற்றரசரின் சகோதரர் ஆதிவல்லவரிடம் சென்று விடுகிறேன். சிறிது காலம் அங்கு பாதுகாப்பா இருக்கிறேன். எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்கள் குமாரனை. மகாராணி, இது உதவி இல்லை, என் பாக்கியம். என்னிடம் 2 குதிரைகள் இருக்கிறது. உங்களை வடவூர் வரை பாதுகாப்பா வந்து விட்டுவிட்டு வருகிறேன். எனக்கு தங்கள் கூடவே வர அனுமதி தாருங்கள் மகாராணி. இல்ல குமாரனே, நீங்க இங்கு இருக்க வேண்டும். ராஜ்யத்தில் மறைந்துள்ள அந்த சூழ்ச்சிக்காரன் யாரென்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். மீண்டும் பல்லவ சாம்ராஜ்யம் அமைவதற்காக நீங்க காஞ்சி நகரில் இருக்க வேண்டும். உத்தரவு மகாராணி. ஆனால் தங்கள் இந்த பயணம் உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கலாம். ஆபத்துகளை பார்த்தவள் நான். என்னால் சமாளிக்க முடியும். ஒருவேளை என்னுடைய உயிர் போனால் நீங்கள் இளவரசை யாருக்கு தெரியாத இடத்தில் வளர்த்து அவரை மீண்டும் இந்த பல்லவத்தின் மன்னவராக்க வேண்டும். கண்டிப்பா மகாராணி, நான் விரைந்து செயல்பட வேண்டும். வாருங்கள் என்று மகாராணியும் இளவரசியும் தன் வீட்டிற்கு பின்பக்கம் இருக்கும் குதிரை லாடகத்திற்கு அழைத்துக் கொண்டு போன தங்கக்குமார் அதுக்குரிய தயார் செய்தார். கருப்பு கம்பளி ஒன்றை மகாராணியிடம் கொடுத்து அவரை போத்தியபடி போக சொன்னார். இளவரசருக்காக தான் செய்த தங்க குதிரை கொண்ட பானை குதிரையின் முதுகில் கட்டினார். இளவரசர் முன்னும் மகாராணி பின்னும் அமர அந்த குதிரை வேகமாக தங்கக்குமார் இல்லத்திலிருந்து கிளம்ப இருட்டில் மறைந்தது. 1996 காஞ்சிபுரம். ஜெயக்குமாரும் சதீஷும் அப்போது காஞ்சிபுரத்தில் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தனர். இருவர் வீடும் ஒரே தெருவில் இருந்தது. சிறு வயது முதலே இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்து வந்தனர். விடுமுறை நாட்களில் ஏதாவது காட்டு பகுதியில் சுற்றித் திரிவார்கள். ஜெயக்குமார் அப்பா அவன் படிக்கும் பணியிலே ஆசிரியாக இருந்த காரணத்தால் அவரிடம் கேட்டு படிப்பதற்காக சதீஷ் மாலை நேரங்களில் ஜெயக்குமார் வீட்டிலே இருப்பான். ஒரு விடுமுறை நாளில் மதிய வெளியே இருவரும் ஒரு கரிவேல மரங்கள் சூழ்ந்த பகுதிக்குள் சுற்றி கொண்டிருந்தனர். அப்போதான் அவர்களுக்கு அந்த கோயில் தென்பட்டது. நிறைய மரக்கிளைகளும் புதர்களும் மண்டி கிடைக்க சிதலமடைந்த அந்த கோவில் அவர்களுக்கு தெரிந்தது. பார்ப்பதற்கு ஏதோ பேய் வீடு மாறி இருப்பதாக பேசிக் கொண்டார்கள். அந்த கோவிலை பற்றி ஊருக்குள் பல பேச்சுக்கள் இருந்தன. யாரோ பழைய ராணி ஒருத்தி இந்த இடத்துல இறந்து போனதாகவும் அவளின் ஆவி அந்த கோயிலை சுற்றுவதாகவும் பல பேச்சுக்கள் இருந்தன. ஜெயக்குமார் சதீஷும் அந்த கோயில் உடைந்து போன படிகளில் கால் வைத்து உள்ளே நுழைந்தனர். அவர்கள் உள்ளே செல்வதற்கு தாறுமாறாக வளர்ந்திருந்த மரக்கிளைகள் தடையா இருந்தது. பல இடங்களில் மேற்கூரை இடிந்து விழுந்து வானம் தெரிந்தது. சுவர்களோ ஏதோ எழுதியது போல இருந்தது. ஜெயக்குமாரும் சதீஷும் அதை படிக்க முயன்று கொண்டிருந்தனர். அப்போது உள்ளே கருவறை போன்ற அறையில் யாரோ நடப்பது போல ஒரு சத்தம் கேட்டது. இருவரும் பயந்து போன. சதீஷ் ஜெயக்குமார் கையை பிடித்துக் கொண்டு போய்விடலாம் என்றான். ஆனால் ஜெயக்குமாரோ போவதற்கு தோணவில்லை. உள்ளே யாரும் இல்லை என்று சதீஷை அமைதிப்படுத்திவிட்டு இருவரும் அந்த கருவறைக்கு நுழைந்தனர். உள்ளே சிதைந்து போன ஒரு பெண்ணின் சிலை இருந்தது. ஒரு ஆணின் உயரத்திற்கு இருந்த அந்த சிலை வேறு எங்கோ இருந்து பேர்த்தெடுத்து வந்து சுவற்றில் சாய்த்து வைத்தது போல இருந்தது. அந்த பெண் கையில் ஒரு வாளுடன் முதுகில் ஒரு சிறுவனை சுமந்து கொண்டு
கொண்டு இருந்தார். அவன் கண்களில் இருக்கும் கோபம் பார்ப்பதற்கே இருவருக்கும் பயமாக இருந்தது. நேரமாக அந்த சிலைக்கு ஏதோ உயிர் வந்து விட்டது போல தோன்றியது இருவருக்கும். அந்த கோபமான பார்வை இவர்களை பார்த்திருப்பது போல தோன்றியது. மேலும் யாரோ அங்குமிங்கும் நடப்பது போல தோன்றியது இருவருக்கும். இருவரும் கையை பிடித்துக் கொண்டு ஒரே ஓட்டமாக அந்த கோயிலை விட்டு ஓடினர். இதை பற்றி யாரும் சொல்லக்கூடாது என்று பேசி வைத்துக் கொண்டனர். அடுத்த நாள் 2 பேரும் சந்தித்துக் கொண்ட போது அந்த பெண் கனவில் வந்ததாக இருவரும் கூறினர். மீண்டும் அந்த கோவிலுக்கு போய் மன்னிப்பு கேட்டுவிட்டு வந்துவிடலாம் என்று எல்லாம் முடிவு செய்தனர். ஆனால் போகவில்லை. நாட்கள் கடந்தது. இருவரும் ஒன்றாக பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அகழ்வாராய்ச்சி படிப்பதற்காக கல்லூரியில் சேர்ந்தார்கள். இருவருக்கும் இது போல ஊர் சுற்றுவது, எந்த இடத்தையாவது ஆராய்வதில் உள்ள ஆர்வம் அவர்கள் அகழ்வாயில் கொண்டு போய் விட்டது. அகழ்வாராய்ச்சி கல்லூரி முடித்துவிட்டு இருவரும் வேறு வேறு இடங்களில் பணியில் சேர்ந்தார்கள். ஆனாலும் அவ்வப்போது ஒன்றாக சந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் ஆராய்ச்சி செய்து கொண்டும் இருந்தனர். அகழ்வாராய்ச்சி அவர்கள் வாழ்வில் ஒரு பகுதியானது. எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. அந்த ஒரு நாள் வரும் வரை மட்டுமே. அடர்ந்த காடு, அதன் இடைவெளிகளில் நிலவின் ஒளியை அங்கங்கு அனுமதித்துக் கொண்டிருந்தது. அந்த இடைவெளி நிலவு தன்னுடைய அனைத்து சக்தியும் கொண்டு தனது கதிர்களை பாய்த்து கொண்டிருந்தது. சில உயிர்களின் புலர்கள் அடுத்த பகலுக்கான காத்திருப்பில் இல்லாமல் நீண்ட இரவுக்கான தேடுதலாக இருந்தது. காடு குளிர்ந்த காட்டுக்கு ஒட்டுமொத்தமா தலையசைத்துக் கொண்டிருந்தது. அந்த இடத்தில் யாரா இருந்தாலும் தலைக்கு மேல் ஆட்டமாடும் அந்த நெடிய மரங்களில் நிலவின் குளிர்ச்சியும் உலர்விடும் அதன் இலைகளின் வெளிச்சம் பயம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அந்த காட்டின் புதர்களை உரசிக்கொண்டு ஒரு குதிரையின் கால்கள் சீறிக்கொண்டிருந்தது. அந்த குதிரை போகும் வேகத்தில் சில மரக்களையும் உடையும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. மகாராணி மந்திராணியின் நகர்பாதை வழியாக வடவூர் போக வேண்டாம் என்ற முடிவு எடுத்திருந்தார். நகர்பாதை வழியாக செல்லும் போது மக்களுக்கு தெரிந்தால் பெரிய கூட்டம் கூடவும் ஆபத்துகள் அதிகமாக வரும் வாய்ப்பு உள்ளதாக அவர் கருதினார். அதனால் காட்டு விலங்குகள் அதிகமாக இருக்கும் இந்த காட்டு பகுதியை தேர்ந்தெடுத்தார். அந்த குதிரை செல்லும் வேகத்தில் அவர் பல்லவ சாம்ராஜ்யத்தின் அடுத்த மலரை காப்பாற்ற எவ்வளவு முனைப்பாக உள்ளார் என்பதை காட்டியது. முன்னாள் இளவரசர் மந்திராணி மீது சாய்ந்து தங்க குதிரை பானையை பிடித்துக் கொண்டு நன்றாக தூங்கி போயிருந்தார். இளவரசர் மகேந்திரனுக்கு நடப்பது பாதி புரிந்தும் புரியாது போல இருந்தது. வரும் வழியெல்லாம் நான் தானே அரசன், நானே ஓடி மறைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே வந்தான். அசதியும் களைப்போம், அடுத்த நாள் தான் அரசனாக போகிறோம் என்ற கலைந்த கனவையும் சுமந்து கொண்டிருந்த அந்த பிஞ்சு இதயம் பறக்கம் குதிரை எதிர்காற்றில் உறங்கி போனது. குதிரை ஒரு இடத்தில் களைப்பில் மெதுவாக நின்றது. ஒளியே இல்லாமல் மரங்கள் அந்த இடத்திற்கு கூரை அமைத்திருந்தன. இன்னும் கொஞ்ச தூரம் வடவூர் வந்துவிடும். ஆனால் என்ன செய்வது? இந்த குதிரை களைப்பில் எஞ்சிவிட்டதே. சரி என்ற மகாராணி குதிரை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு ஒரு பாட்டின் மீது அமர்ந்து இளவரசை தன் மடியில் போட்டுக் கொண்டார். அந்த இரவில் யாருக்கும் இவர் இங்கே இருக்கிறார் என்பது கூட அடையாளம் தெரிய போவதில்லை. என் மகாராணியின் கண்கள் தூக்கில் சுழன்றது. திடீரென்று யாரோ வருவது போல இலைகளின் சலசலப்பு கேட்டது. அது ஒரு பக்கமிருந்து வரவில்லை. மந்திரனை சுற்றி அனைத்து திசையிலும் இருந்து வந்தது. யாரோ அவரை நெருங்கி வருவது போல கேட்டது. மந்திரனை உடனடியாக தூங்கிக் கொண்ட இளவரசை குதிரை மேல் உட்கார வைத்து குதிரையோடு சேர்ந்து கட்டினார். மரத்தில் கட்டிய குதிரை அவிழ்த்து விட்டார். அவர் ஒரு சத்தம் எழுப்பினால் போதும், குதிரை வடவரை நோக்கி விரைய ஆரம்பித்து விடும். அந்த சலசலப்பு சத்தம் அதிகமானது. நெருங்கி வந்து விட்டது போல தோன்றியது. மந்திரனை தன் வாளை எடுத்துக்கொண்டு தயாராக நின்று கொண்டிருந்தார். இருளுக்குள் இருந்து ஒரு குதிரை வந்து நின்றது. நிலவொளியின் ஒற்றை கேட்டு அந்த முகம் மந்திராணிக்கு தெரிந்தது. அது படத்தளபதி சூரிய தேவன். மந்திராணி கடுங்கோபத்தோடு தன் வாளை சுழற்றி கொண்டு சூரிய தேவன் பக்கம் சென்றார். ராஜ துரோகிய சண்டாளா, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று ஓங்கி தனது வாளை சூரிய தேவன் கழுத்தை நோக்கி வீச சூரிய தேவர் தன்னுடைய வாளை எடுத்து அந்த வீச்சை தடுத்தார். மகாராணி சொல்வதை கேளுங்கள், என்னை தாக்காதீர்கள் என்று மந்திரனை தட்டிவிட அவள் சற்று பின்வாங்கினார். மீண்டும் தன் வாளை சூரிய தேவன் நோக்கி வீச சூரிய தேவன் அதை தடுத்து தடுத்து தள்ளி கொண்டே இருந்தார். இருவருக்கும் இடையே வாள் சண்டை நடந்து கொண்டது. மந்திராணி வாழ் வீச்சு சமாளிக்காமல் சூரிய தேவன் வாள் கீழே விழுந்தது. அவன் மண்டியிட்டு அமர்ந்தான். மந்திராணி வாள் அவன் தலையை கொய்ய தயாராக இருந்தது. மகாராணி தங்களை கொள்வதற்கு வரலே, நான் ராஜ துரோகியும் இல்லை, தங்களை காப்பாற்றவே நான் இங்கு வந்தேன். என்ன நாடகம் ஆடுகிறாய் சூரிய தேவா? ஒழுங்கா உண்மையை ஒப்புக்கொள், இல்லையே உன்னை கொஞ்சவில்லை. என நீங்கள் கொள்ளுங்கள் மகாராணி. இத்தனை பாதுகாப்பு நான் போட்டிருந்தாலும் இந்த சாலைகள் நம் தேசத்திற்கு உடையவதை அறியாமல் இருந்ததற்கு நீங்க என்னை கொள்ளுங்கள் மகாராணி. அந்த நயவஞ்சகன் இத்தனை நாள் நம்முடன் இருந்தும் அவனை அடையாளம் கண்டு கொள்ளாதவன இருந்ததற்கு என்னை கொள்ளுங்கள் மகாராணி என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே எங்கிருந்தோ வந்த ஏட்டி ஒன்று மண்டியிட்டிருந்த சூரியதேவன் முதுகில் குத்தி நெஞ்சில் வெளியேவர் அவன் தரையில் சாய்ந்தான். அந்த ஈட்டி வந்த திசையில் பக்கமிருந்து பல குதிரைகள் சத்தம் கேட்டது. ஒரு பெரும் படை வருவதாக தோன்றியது. மந்திராணி இளவரசர் தூங்கிக் கொண்டிருந்த குதிரைக்கு சைகை கொடுக்க தயாரானார். 2016 வடவூர் அடர்ந்த வனப்பகுதிகள் ஜெயக்குமார் ஓடிக்கொண்டிருந்தான். யாரோ ஒருவர் அவனை பின்தொடர்வது போல இருந்தது. உடல் முழுவதும் வியர்த்து போய் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு கல் தடுக்கி கீழே விழ அதற்கு மேல் ஓட முடியாதபடி அடிப்பட்டது. அடிப்பட்ட இடத்தில் வடியும் ரத்தத்தை துடைத்துக் கொண்டு எழ முடியாமல் மூச்சு வாங்கி கொண்டிருந்தான். பின்னால் துரத்தி வந்த உருவம் அவனை நெருங்கிவிட்டது. அந்த உருவம் இப்போது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. ஒரு பெண். ஆம், பல வருடங்களுக்கு முன் அவன் சதீஸ்வரன் பாலடைந்த கோயிலுக்கு செல்லும் போது அங்கு பார்த்த சிலையை ஒத்த பெண் தான் அது. அவள் முகம் கலையிலும் முடிந்தாலும் இன்னொரு பக்கம் கோபத்தில்
வைத்தது. எழுந்து நடக்க முடியாத ஜெயக்குமார் அப்படியே ஊர்ந்து சென்றான். பெரிய வாளை ஜெயக்குமார் கழுத்தில் அந்த பெண் வைத்தார். சதீஷ், நீதானே கொன்றாய் என்றாள் அந்த பெண் மிரட்டும் துணியில். இல்ல, நாக்கல்ல சதீஷா, நாக்கல்ல, என்னை விற்று என்று கெஞ்சினான் ஜெயக்குமார். அந்த பெண் தன் வாளை ஜெயக்குமார் கழுத்தில் வைத்து அழுத்தினான். அழுத்தியவாறு இன்னொரு கையை ஜெயக்குமார் தோள்பட்டையில் வைத்து திட்டி சார் சார் என்றான். ஜெயக்குமாருக்கு ஒன்றும் புரியவில்லை. தான் உட்கார்ந்து இந்த மேஜையில் அப்படியே தூங்கி போன ஜெயக்குமாரை கதிர் எழுப்பிக் கொண்டினான். அப்போதான் அவனுக்கு புரிந்தது இது அனைத்துமே கனவு என்று. ஆனால் அந்த பெண் அவன் கனவில் பலமுறை வந்திருக்கிறாள். டெண்டுக்குள் அப்படியே தூங்கி போன ஜெயக்குமார் விழித்து ஒரு கொட்டாயுடன் எழுந்தான். அகழ்வாராய்ச்சி பணியில் பெரிதாக எந்த தடையும் கிடைக்கவில்லை. அகழ்வாராய்ச்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கால வரையறை நாளையுடன் முடிய போவதால் இன்று இரவு மட்டும் முழுவீச்சில் பணி நடந்து கொண்டிருந்தது. மணி இரவு 11 ஆகி கொண்டிருந்தது. அகழ்வாராய்ச்சியில் இறுதிக்கட்ட பணிகள் இருந்தன. ஹீலியம் விளக்குகள் மின்னியது. என்ன கதிர், முடிச்சிட்டீங்களா என்றான் ஜெயக்குமார். சார், ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து பார்க்கணும். என்னாச்சு கதிர்? நீங்க வந்தே ஆகணும் சார், சம்திங் இம்பார்ட்டன்ட். இருவரும் வெளியே விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த பகுதிக்கு செல்ல அங்கே குழிக்குள் இருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு மண்பானையை எடுத்து வெளியே வைத்தார். ஜெயக்குமாரின் கண்கள் விரிந்தது. கண்ணீர் சுரப்பிகளில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அது கண்டிப்பா ஒரு பழங்காலத்து பொருள் தானே என்று எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் ஜெயக்குமாருக்கு அதில் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரிந்திருந்தது. அதை மெதுவாக வாங்கி ஒரு மேசையின் மீது வைத்தான் ஜெயக்குமார். அனைவரும் அதை சுற்றி நின்றனர். அந்த பானையின் வாய் ஒரு துணியில் மூடப்பட்டிருந்தது. நைந்து போன அந்த துணியை கிளியாமல் கழற்றினான் ஜெயக்குமார். உள்ளே கருப்பு நிறத்தில் அரிசி இருந்தது. பல நாட்களாக இருந்த காரணத்தால் அப்படி ஆயிருக்கும் என்று எல்லாரும் பேசிக் கொண்டனர். கண்டிப்பிடித்த மகிழ்ச்சி எல்லாரும் கை தட்டினர். ஆனால் ஜெயக்குமார் மட்டும் அந்த பானையை பார்த்து கொண்டினார். ஒரு 4 சிப்ஸ் எடுத்து அந்த பானை உள்ளே நுழைத்தான். அரிசிக்கு நடுவே இது தட்டுப்படுவது போல் இருந்தது. அப்படி அதை இறுகி பிடித்து மேலே தூக்கினான். கருப்பா இருந்த அரிசிக்கு நடுவே இருந்து ஒன்று மிளிர்ந்து கொண்டே மேலே வந்தது. அங்கிருந்த மஞ்சள் வண்ண ஹீலியம் லைட்டுகளில் பிரகாசமாக ஒளிந்தது. அது ஜெயக்குமார் தேம்பி தேம்பி அழ அந்த தங்க குதிரை சிலையை முத்தமிட்டான். எல்லோருக்கும் பயங்கர சந்தோஷம். அவர்கள் ஏதோ முக்கியமான ஒன்றை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று. ஜெயக்குமாருக்கு மட்டுமே தெரியும் அந்த தங்க குதிரைக்காக தான் இழந்த ஒரு உயிரை என. வேகமாக வந்த குதிரைகள் மந்திராணி அருகே வந்து விட்டது. 10 குதிரைகளுக்கு மேல் இருந்தது. அனைத்திலும் முகமுடி அணிந்தவர்கள் கருப்போடையுடன் அமர்ந்திருந்தன. அனைவரும் ஒரு கையில் ஈட்டியும் இன்னொரு கையில் ஒரு வாளும் இருந்தது. அனைவரும் குதிரை விட்டு கீழே இறங்கினான். ஒருவன் மட்டும் உட்கார்ந்திருந்தான். அவன்தான் அவர்களுக்கு தலைவனாக இருப்பான் என்று நினைத்துக் கொண்டாள் மந்திராயினி. அனைவரும் தோள்பட்டிலும் சாளுக்கிய முத்திரை இருந்தது. மந்திராணி உடனே சத்தம் எழுப்பி இளவரசர் தூங்கிக் கொண்டிருந்த குதிரைக்கு சத்தம் கொடுக்க அந்த குதிரை வேகமாக ஓட ஆரம்பித்தது. அந்த குதிரை பிடிக்கும்படி அந்த தலைவன் குறை 2 பேர் குதிரையில் ஏறி இளவரசர் இருக்கும் குதிரை துரத்தி போக மந்திராணி தன் கையில் இருந்த ஒரு வாளையும் வீழ்ந்து கிடந்த சூரிய தேவரின் ஒரு வாளையும் எடுத்து அவர்கள் நோக்கி வீச புறப்பட்ட இருவரும் உடல் சரிந்து கீழே விழுந்தனர். மற்ற அனைவரும் மந்திராணியை சுற்றி கொண்டு அவளை வாளால் தாக்க ஆரம்பித்தனர். அனைத்தையும் லாபமாக தடுத்த மந்திராணி ஒரு கண்ணால் இளவரசர் குதிரை சென்ற திசையும் பார்த்து கொண்டார். அது வேகமாக இருளில் மறைந்தது. அது இந்நேரம் காட்டை விட்டு நகர்ப்புறத்திற்கு சென்றிருக்கும். எப்படியாவது இளவரசர் வரவூர் கோட்டைக்குள் சென்று விடுவான் என்று நம்பினாள் மந்திராயினி. இந்த கைவர்கள் ஒரு கை பார்த்து விடுவது என்று தன் வாளில் அவர்களை பதம் பார்த்துக் கொண்டிருந்தார். அத்தனை பேரின் வாள்களும் தன் ஒற்றை வாளால் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் போக போக சோர்ந்து போக ஆரம்பித்த மந்திராணி தோல் பயிறு என்று எதிரிகளின் கத்தி கிழிக்க ரத்தம் வழிந்தது. முற்றிலுமாக சோர்ந்து போய் வாளை தரையில் ஊன்றியிருந்தாள் மந்திராணி. சண்டை போட்டவர்கள் 2 பேர் மட்டுமே மிச்சம் இருந்தார்கள். மற்ற அனைவரையும் மந்திராணி சாய்த்திருந்தார். சேர்ந்திருந்த மந்திராணியின் முதுகில் ஒரு வாள் கிழித்து வயிற்றின் வழியாக வெளியே வந்தது. குதிரை மேலே உட்கார்ந்த தலைவன் கீழே இறங்கி வந்தான். முழுவதும் முகமுடி அணிந்திருந்த அவன் முகத்தில் கண்கள் மட்டுமே தெரிந்தது. மந்திரன் உடலில் இருந்து உயிர் பிரிந்து கொண்டது. ஆனால் அவள் மனது மகிழ்ச்சியில் இருந்தது. எப்படியும் இளவரசன் என்றோ கோட்டைக்குள் சென்றிருப்பான் என்ற மகிழ்ச்சி, தன் மகனின் உயிரை காப்பாற்றி விட்டதான மகிழ்ச்சி, பல்லவ சாம்ராஜ்யத்தை அழியாமல் பாதுகாத்த மகிழ்ச்சி. மந்திரானை சுற்றி ரத்தம் படர்ந்திருந்தது. அந்த தலைவனை மந்திராணி அருகில் வந்தான். ஆனால் அந்த கண்கள் அவளுக்கு எங்கோ பார்த்தது போல இருந்தது. நன்றாக பார்த்த கண்கள் அது. அந்த தலைவன் தன் முகமூடியை கழற்றினான். 2010 காஞ்சிபுரம். 5 வருடங்களுக்கு முன் சதீஷ் இறந்தனார். சதீஷ் அப்போது சென்னையில் ஒரு அகழ்வாராய்ச்சி பணியில் இருந்தான். அங்க சில கற்காலத்து பொருட்கள் கிடைத்துக் கொண்டது. அப்படி ஒரு நாள் வேலையில் இருக்கும்போது அவனுக்கு அந்த போன் வந்தது. ஹலோ சதீஷ் ஸ்பீக்கிங், நான் ஜெயக்குமாரா. சொல்லுடா, எப்படி இருக்க? ரொம்ப பிஸியா? ஆமா சதீஷ், கொஞ்சம் வேலைதான். ஒரு முக்கியமான விஷயம், உடனே காஞ்சிபுரம் வர முடியும்? இங்க நானும் பயங்கர வேலை இருக்கேன். என்னன்னு சொல்லு. இது எல்லாத்த விட முக்கியமுடா, ஒரு முக்கியமான கல்வெட்டு. நீ வந்து படிச்சு சொன்னா நல்லா இருக்கும். சரி வரேன். ஜெயக்குமார் அறையில் அந்த கல்வெட்டு ஒரு சுவற்றில் சாய்ந்து கொண்டு வைக்கப்படுகிறது. மிகவும் சிதலமடைந்த அந்த கல்வெட்டு முழு சதுரமாக இல்லாமல் முனைகளில் வெடிப்பு விழுந்திருந்தது. நடுவில் 4 வரிகள் ஏதோ எழுதியிருந்தது. பழைய தமிழ் எழுத்துக்களாக இருக்கும். சதீஷ் வந்து சேர்ந்தான். ஜெயக்குமார் அவனுக்கு அந்த கல்வெட்டை காட்டினான். கொஞ்ச நேரம் அதையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். பிறகு ஒரு பேப்பரை கையில் எடுத்து அந்த கல்வெட்டை பார்த்து எழுத ஆரம்பித்தான். எழுதி முடித்துவிட்டு பெரிய பெருமூச்சுடன் ஜெயக்குமாரை பார்த்தான்.
பல்லவ அரசுல ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அதாவது முடிசூட்டுதல் நடக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு தங்க குதிரையை பரிசா கொடுப்பாங்க. ஆனா இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்க மகேந்திரவர்ம பல்லவனுக்கு அப்படி கொடுக்கப்படல. என்ன காரணம்னு தெரியல. இந்த கல்வெட்டுல நீ எடுத்த இடத்துல இன்னும் ஆழமா ஒரு பட்டு துணியில மூடிய அரிசி நிரப்பப்பட்ட பானைக்குள்ள அந்த தங்க குதிரை சிலை இருக்கும்னு இதுல போட்டிருக்கு. பட்டு துணி போர்த்திய அரிசியா? குவியல் கட்ட நிறைந்தமின் தங்க குதிரை குடுவை தொன்று தொட்டு வரும் இக்குதிரையின் பல்லவ சுற்றல் விட்டு போனதில் மண்ணுக்குள் மகேந்திர பல்லவன் என்ற அந்த வரிகள் படித்தும் காண்பித்தான். ஜெயக்குமாருக்கு அப்போதான் எல்லாம் புரிந்தது. தான் கண்டுபிடித்த கல்வெட்டு ஒரு தடயம் இல்லை, அது ஒரு பெரிய தடயத்திற்கான சாவி என. இது யார் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? யாராவது புலவர்கள், அமைச்சர்கள், வீரர்கள், யாரா வேணா இருக்கலாம். நீ உடனே இன்னும் டீப்பா வேலையை ஸ்டார்ட் பண்ணு. என்னோட கணிப்புப்படி இது இருக்க அந்த பானை அங்கதான் இருக்கணும். அதுவும் இந்த கல்வெட்டு எடுத்த இடத்திற்கு கீழேயே. நான் ஒண்ணு சொன்ன கேப்பியா? நீ சொல்லி நான் என்ன கேட்காம போயிருக்கேன்? சொல்லு. நம்ம இப்பவே அங்க போவோம். அங்க போய் அந்த இடத்த தோண்டி நம்ம எடுக்கலாம். எனக்கு இந்த ஆர்வம் தாங்கல. ஆர்வ கோளாறு. இப்ப மணி ராத்திரி 11. மழை வேற வர போற மாதிரி காத்தடிக்குது. சும்மா இரு, காலையில பாத்துக்கலாம். ப்ளீஸ் சதீஷ், அது அங்க வேற பாதுகாப்பா இருக்குமான்னு சொல்ல முடியாது. உடனே போலாவா என்று ஜெயக்குமார் சதீஷின் கையை பிடித்துக்கொண்டு சென்றான். அறையை பூட்டிவிட்டு காரில் ஏறி இருவரும் செல்ல மணி 12 ஆகிவிட்டது. வானம் சிவந்து போயிருந்தது. எந்த நொடியில் வேண்டுமானாலும் மழை வந்து விடுவது போல காற்று வீசிக் கொண்டிருந்தது. அந்த அகழ்வாய் இடத்தில் யாருமே இல்லை. அங்கங்க குழிகள் மட்டுமே இருந்தது. ஜெயக்குமார் எந்த குழியில் இந்த கல்வெட்டை எடுத்தான் என்று கேட்டு சதீஷ் அந்த குழினுள் மண் வெட்டியுடன் இறங்கினான். ஆள் உயர குழி சதீஷை முழுமையாக தனக்குள் வைத்துக் கொண்டிருந்தது. ஜெயக்குமார் மேலிருந்து டார்ச் லைட்டை பிடித்து சதீஷ் தோண்டும் இடத்திற்கு ஒளி கொடுத்து கொண்டிருந்தான். மழை பிடிக்க ஆரம்பித்தது. எப்படியும் தோண்டி எடுத்து விடலாம் என்ற நம்பிக்கை இருந்தன இருவரும். ஒரு கட்டத்தில் மழை அதிகமானது. குடையதும் இல்லாமல் இருவரும் நனைந்து போயினர். குழியிலும் நீர் தேங்க ஆரம்பித்து விட்டது. நீ தோண்ட முடியாது என்று சதீஷ் மேலே வர முற்பட்டான். ஒரு பக்கம் மண்ணிலே அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் சரிந்திருந்தால் குதித்து ஏறிவிடலாம் என்று முடிவு செய்தான். பக்கவாட்டு சுவரில் கால் வைத்து மேலே நீட்டிக்கொண்டது. ஜெயக்குமார் கையை பிடிக்க முடியாமல் குழிக்குள்ளிய சறுக்கி விழுந்தான் சதீஷ். அப்போதான் எதிர்பாராமலும் அது நடந்தது. குழியின் பக்கவாட்டு சுமார் மழை நீரில் சரிந்து விழுந்தது. சடசடவென சரிந்த மணல் சதீஷை முழுவதுமாக மூடிக்கொண்டது. ஜெயக்குமார் என்ன செய்வது என்று தெரியாமல் கதறினான். தன் கையால் முடிந்த அளவிற்கு மண்ணை நகர்த்தியும் சதீஷ் தட்டுப்படவில்லை. நீண்ட நேரம் கையாலேயே தோண்ட சிறிது ஆழத்திற்கு சதீஷ் தட்டுப்பட்டான். அவன் உடல் முழுவதும் சேரும் சகதியமாக இருந்தது. ஜெயக்குமார் அவனை அப்படியே தூக்கி வந்து கட்டிப்பிடித்து அழுதான். அப்போதான் தெரிந்தது அவன் உடலில் உயிர் இல்லை என்று. மூச்சு முட்டை இறந்து போன சதீஷின் உடலை பிடித்துக் கொண்டு அன்று இரவு முழுவதும் அங்கேயே மலையில் உட்கார்ந்திருந்தான் ஜெயக்குமார். தன் நண்பன் மரணத்திற்கு காரணமானது அந்த கல்வெட்டு தான் என்றதை அடித்து நொறுக்கினான். பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பித்து பிடித்தது போல அடைந்தான். கடைசி வரை அந்த கல்வெட்டில் என்ன இருந்தது என்பது ஜெயக்குமார் மற்றும் சதீஷை தவிர யாருக்கும் தெரியாமலே போனது. மந்திராணி தன்னுடைய இறுதி மூச்சை விட்டுக் கொண்டிருந்தாள். அவளுக்கு மிகவும் பரிச்சயமான அந்த கண்கள் தன் முகத்தை விலக்கி காட்டியது. அந்த முகத்தை பார்த்ததும் அவள் உடம்பில் பாய்ந்த அத்தனை வளைவின் வலியை விட அதிகமாக இருந்தது. அவளால் அந்த வலியை கூட வார்த்தைகளை பேச முடியவில்லை. அந்த முகம் அவள் பக்கத்தில் வந்து வில்லத்தனமாக அது சிரிப்பி வைத்தது. அந்த முகம்தான் அவள் நிறைய முறை பார்த்த முகம். ஏன் இப்போது கூட பார்த்துவிட்டு வந்த முகம். அந்த முகம் தங்கக்குமாருடையது. இத்தனை சதிகளுக்கும் காரணமான ராஜத்துவரகி தங்கக்குமார் என்று நினைக்கும் போது மந்திராயனுக்கு வருத்தமாக இருந்தது. பல்லவ அரசின் விசுவாசம் மிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த தங்கக்குமாரால் இதை செய்தார் என்ற கேள்விகள் அந்த இறுதி நேரத்தில் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்த. தங்கக்குமார் தன் முகமூடியை கலட்டிவிட்டு தன் வாளை உரையில் நுழைத்தான். இதற்கு மேல் மந்திராணியில் தனக்கு ஆபத்தில்லை என்பது போல இருந்த அவளின் முகப்பாவனை எழுந்து கிடந்த மந்திராணி அருகில் மண்டியிட்டு அவள் காதுகளின் அருகில் சென்று பேசினான். பரவாயில்ல, நல்ல வீரமானவள் தான் நீ. ஆனால் உன்னுடைய வீரத்திற்கு இந்த பல்லவ தேசம் சரியான இடம் கிடையாது. அதனாலதான் உன்னை சொர்க்க தேசத்துக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்தேன். ஹஹா! அவன் சிரிப்பு சத்தத்தில் அந்த காடு அதிர்ந்தது. மந்திராணின் கண்கள் இவர் ஏன் இப்படி செய்தார் என்பதை கேட்பது போல இருந்தது. தங்கக்குமார் சொன்னான், என்னை மன்னித்து விடும் மந்திராணி, எனக்கு வேறு வழி இல்ல. காலங்காலமா இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு உயிரை கொடுத்து கொண்டிருக்கும் எங்கள் வம்சத்தின் விதியை மாற்ற நினைத்தேன். நான் நல்லவனாதான் இருந்தேன். இந்த தேசத்திற்கு என் செல்வத்தை முழுவதும் கொடுத்தேன். ஆனால் எங்களுக்கென்று ராஜ்யம் அமைய வேண்டும் என்ற ஆசை எனக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. மாபெரும் குமார சாம்ராஜ்யம் அமைய நான் எதுவும் செய்யாமல் போக எனக்கு தோணவில்லை. இதோ இந்த சாளுக்கியர் படையின் துணிடம் இந்த பல்லவ தேசத்தை பிடிக்கப் போகிறேன். ஆம், சூழ்ச்சிதான் இது. மதிநுட்பம் வாய்ந்த சூழ்ச்சி, பெருந்தவம். உன் கணவர் சிம்ம விஷ்ணுவை நான் தான் விஷம் வைத்துக் கொண்டேன். இதோ இப்போது உன்னை கொன்று விட்டேன். சிறிது நேரத்துக்கு முன் விரைந்து சென்றதே உன் மகனை கட்டிய குதிரை. அது இந்த காட்டை தாண்டி வடவூருக்கு செல்லும் அடுத்த நொடி வடவூர் படைகள் அவனையும் கொன்று விடுவார்கள். அவர்களுக்கு எனக்கு துணையாக இருக்கிறார்கள். நாளை விடியும் போது என் பேரன் முத்துக்குமாரனின் தேசத்தின் குமார ராஜ்யத்தின் மன்னனாக முடிசூட்டி இருப்பான். இனி வம்சம் வம்சமா உங்களை தங்க குதிரை செய்யும் வேலை எங்களுக்கு மிச்சம். ஹஹஹா என்று மீண்டும் சிரித்த தங்கக்குமாரர். மந்திராணி தேவி இளவரசர் சென்ற குதிரை போன திசையில் தன் தலையை திருப்பி பார்த்தார். பாதுகாப்பு என்று நினைத்து தன் மகனை ஆபத்தை நோக்கி அனுப்பிவிட்டோம் என்று வரைந்து கொண்டிருக்கும் போதே தங்கக்குமார் ஒரு குருவானை எடுத்து அவள் கழுத்தில் குத்த மிச்சம் இந்த உயிரும் பிரிந்தது.
தங்கக்குமார் சொன்னது போல மந்திராணி வீரத்திற்கு இந்த உலகம் இடம் கிடையாது. இது சூழ்ச்சியும் வஞ்சகம் இருந்தது. தங்கக்குமார் மற்ற 2 வீரர்களும் இளவரசர் குதிரை சென்ற திசையில் விரைந்தார். நடந்த அனைத்து சம்பவத்தையும் அந்த காட்டில் இருந்த ஒரு பழங்குடி தலைவனை பார்த்தான். அவனால் உதவி செய்ய வர முடியல. ஆனால் மந்திராணி யாரோ மிக வீரமான பெண் எனவும் அவள் எல்லாரும் சேர்ந்து கொன்று விட்டதாக அவனுக்கு தோன்றியது. மந்திராணி அவன் கண்களுக்கு தெய்வம் போல தெரிந்தாள். அந்த பழங்குடியின் வீரத்திற்காக தெய்வமாக ஆக்கினாள் மந்திராணி. அவள் இறந்த அந்த இடத்திலே ஒரு சிறிய கோவில் கட்டி அந்த பழங்குடியினர் வணங்க ஆரம்பித்தனர். நாளடைவில் அந்த இடத்தில் அவளுக்கு ஒரு சிலையும் வந்தது. ஒரு வீரப்பெண் தன் குழந்தையை முதலில் சுமந்து கொண்டு கையில் வாளுடன் இருப்பது போன்ற சிலை. பின்னர் அந்த பகுதியின் தெய்வமாக மாறினாள் மந்திராணி. யாருக்கும் அவள் பல்லவ தேசத்தின் மகாராணி என்று தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவள் வீரத்தின் வடிவம் என்று தெரிந்திருந்தது. ஜெயக்குமாரும் சதீஷும் 5 வருடத்திற்கு முன் அந்த கல்வெட்டை படித்த போது அது குறிப்பிட்டிருந்த தங்க குதிரை சிலை அந்த கல்வெட்டிற்கு அடியிலே இருக்கும் என்று தப்பாக யூகித்து விட்டன. எப்போதும் இது போன்ற கல்வெட்டுகளில் ஒன்று அந்த பொருள் இருக்கும் இடம் குறிப்பிடப்பட்டிருக்கும், அல்லது அந்த பொருள் அந்த கல்வெட்டு பக்கத்திலே எங்கேயாவது கிடைக்கும். ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காமல் காஞ்சிபுரத்தின் ஆய்விலிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கும் வடவூரில் எப்படி வந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். தங்க குதிரையை எடுத்த பின் அதனை பத்திரமாக ஒரு பெட்டியில் வைத்து அதை சீல் செய்தான் ஜெயக்குமார். அந்த துணியையும் மண்பானையும் அரிசியும் தனித்தனியாக பெட்டிகளில் போட்டு அதை பத்திரப்படுத்தினான். அனைவரையும் வீட்டிற்கு பத்திரமாக போ சொல்லிவிட்டு அந்த சிலையை அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு தானும் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு வண்டி எடுத்து காரில் ஏறினான் ஜெயக்குமார். கதிர் அப்போது வந்தான். அப்போ இதுதான் சார் அந்த ரகசியமா? ஜெயக்குமார் முகத்தில் புன்னகை தவழ்ந்து, ரகசியம்னு சொல்ல முடியாது கதிர், இது ஒரு கனவு. இதுக்காகத்தான் நான் என்னோட நண்பனை இழந்திருக்கேன். இந்த சிலையோட வரலாற்றை பத்தி சொல்லவே இல்லையே சார். உங்களுக்கு அது தெரியும் தானே சார்? அது ஒரு பெரிய கதிர் பல்லவ மன்னர்கள் முடிசூற்ற விழாவில் இந்த மாதிரி ஒரு தங்க குதிரை சிலை ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க பரிசா கொடுக்கறது ஒரு வழக்கமா இருந்துட்டு இருந்துச்சு. சிம்ம விஷ்ணு ஒரு மன்னர் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்த மகேந்திரவர்மன் சின்ன வயசுல நாட்டை விட்டு துரத்தப்பட்டு மறுபடியும் சோழர்களும் உதவியோட அவன் திரும்ப அரசனானா. இது அவனுக்கு செய்யப்பட்ட தங்க குதிரை. ஆனா சின்ன வயசுல அவனுக்கு இது போய் சேரவே இல்லை. இதை புதைச்சு வச்சுட்டாங்க. அதுதான் அந்த கல்வெட்டிலையும் இருந்துச்சு. நானும் சதீஷையும் தப்பான இடத்துல கேட்டு இருந்திருக்கோம். அப்போ இந்த சிலைக்காக தான் உங்க நண்பர் சதீஷ் உயிரை விட்டாரா சார்? ஆனா யாரோ ஒருத்தர் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்களே. என்ன கதிர் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில ஆபீஸ் வாங்க பேசிக்கலாம். ஜெயக்குமாரின் கார் வேகமாக அந்த இடத்தில் இருந்து இருளுக்குள் மறைந்து கதிர மற்ற ஆராய்ச்சி மூலம் அவர் வீட்டிற்கு கிளம்பினார்கள். 1 வருடம் அவர்கள் வேலை செய்த அந்த இடத்தை நாளை அவர்கள் காலி செய்து விடுவார்கள். ஜெயக்குமாரின் கார் வடவூர் சாலைகளை விடுத்து முக்கிய சாலைகளுக்கு வந்தது. தெருவிளக்குகள் ஏதும் இல்லாத சாலையில் எந்த வண்டிகளும் போய் வராமல் காலியாக இருந்தது. மணி 1 ஆகி கொண்டிருந்தது. கந்தசாமியின் இறப்பினால் முரளிதரன் கொஞ்சம் ஆடி போயிருந்தான். செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்த பின் அவர் உடல் அன்று இரவே வீட்டில் கொடுக்கப்பட்டது. முரளிதரனுக்கு 2 வாரங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளும்படி உயர் அதிகாரி கூறினார். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் கூட்டத்தை உடனே பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர் மனதில் இருந்தது. அந்த இரவே சென்னை துறைமுக அலுவலகத்திற்கு வந்து இது போன்ற சிலை கடத்தல் தொடர்புடைய பழைய ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தார். அப்போதான் அந்த போன் அவருக்கு வந்தது. அவர் அதை எதிர்பார்த்திருக்கவில்லை. இது இந்த வழக்கில் மிகப்பெரிய தடயமாக கூட இருக்கலாம். இளவரசர் சென்று கொண்டிருந்த குதிரை கொஞ்ச நேரத்தில் இருந்தது. தூக்கத்திலிருந்த இளவரசர் மகேந்திரன் குதிரையின் ஓட்டம் தாளாட்டப்படுவது போல அவரோடு குதிரையோடு சேர்ந்து கட்டிருந்தால் கீழே விழுவதற்கு வாய்ப்பில்லை. தூக்கத்திலிருந்து எழுந்த போது தெரிந்து தன்னோட அம்மா இல்லை என்று. அம்மா இல்லாமல் தான் மட்டும் இவ்வளவு வேகத்தில் குதிரை மீது செல்வது பயமா இருந்தது. சில பள்ளங்களில் குதிரை இறங்க ஏறும்போது பயத்தில் கண்ணை மூடிக்கொண்டான். ஒருவேளை அம்மா நான் பயப்படாமல் இருப்பதற்கு சோதனை செய்கிறாள் என்று நினைத்துக் கொண்டான் மகேந்திரன். அதே சமயம் தங்கக்குமரனால் இருள் நிறைந்த காட்டில் இளவரசரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் வேறு பாதை வழியை காட்டை விட்டு வெளியே சென்று அந்த பக்கம் காத்திருந்த வடவூர் படையும் சேர்ந்து கொண்டனர். எப்படியும் இளவரசர் வரும் குதிரை காட்டை விட்டு வெளிச்சத்திற்கு வர வேண்டுமானால் இப்படிதான் வர வேண்டும் என்று தயாராக அங்கு காத்திருந்தனர். தங்கக்குமாரன் இந்த சூழ்ச்சியை சூரிய தேவர் கண்டுபிடித்திருந்தார். அதற்காக மகாராணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விரைந்தார். ஆனால் அவரையும் கொன்று விட்டார் தங்கக்குமாரன். ஒரு குதிரை தடதடவென வரும் சத்தம் கேட்டது. தங்கக்குமாரன் எல்லாரையும் தயாராக இருக்க சொன்னார். இந்த சத்தம் வர வர அதிகமாகிக் கொண்டிருந்தது. இதோ வரப்போகிறது என்று அனைவரும் குதிரையின் வரும் வந்தும் பச்சிலம் குழந்தையின் தலையை எடுக்க ஆவலாக இருந்தனர். என்னதான் மன்னரும் மகாராணியும் இறந்துவிட்டாலும் அரியணைக்கு உரிமையுள்ள ஒரு உயிரை முடிப்பதுதான் இந்த மொத்த சூழ்ச்சியின் வெற்றி இருக்கிறது. காட்டின் இருட்டில் இருந்து அந்த குதிரை வெளிப்பட்டது. தங்கக்குமார் கொடுத்து அனுப்பிய அதே குதிரை. மிக வேகமாக வந்த குதிரை தங்கக்குமாரன் முன் வந்து அமைதியாக நின்றது. ஆனால் அதில் இளவரசர் இல்லை. தங்கக்குமார் ஏமாற்றமாக இருந்தது. உடனே அந்த படைகளை காட்டிற்குள் அனுப்பி மொத்த காட்டையும் அலச சொன்னார். அந்த சிறுவன் எங்கிருந்தாலும் அவனை கொன்று விடும்படி உத்தரவிட்டார். ஆம், உண்மையில் அந்த குதிரை இளவரசர் மகேந்திரன் இல்லை. இளவரசர் அங்கு இல்லாமல் இருப்பதற்கு அந்த குதிரை காட்டை விட்டு வெளியேறும் சில நொடிகளுக்கு முன் அந்த நிகழ்ச்சி அரங்கேறியது. குதிரை காட்டின் வெளிப்பக்கத்தை நோக்கி சீறிக்கொண்டிருக்கும் போது ஒரு கை இளவரசரை அந்த குதிரையின் கட்டிலிருந்து விடுவித்து லாவகமாக அவரை நிலத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. ஒரு நேரம் நடப்பது அறியாமல் திடுக்கிட்ட மகேந்திரன் அந்த கைக்கு சொந்தக்காரனை பார்த்து நிம்மதி அடைந்தார். அவர் அமைச்சர் மருதையப்பர்.
மருதியப்பர் இளவரசரை குதிரை விட்டு இறைக்கணும் வெறும் குதிரை காட்டை விட்டு வெளியே வந்தது. உடனே இளவரசரை தூக்கி கொண்டு ஓடினார் மருதையப்பர். புதர் மண்டிய ஒரு இடத்தில் புதர்கள் எல்லாம் நீக்கினார். தரையில் இரும்பு கதவு இருந்தது. அதை திறந்து இளவரசரை உள்ளே அனுப்பிவிட்டு அவரும் உள்ளே நுழைந்து கதவை மூடினார். அது ஒரு சுரங்கப்பாதை. அங்கிருந்து அடுத்த சில மணி நேரத்தில் அவர்களை வடவூரின் அந்த பக்கம் கொண்டு செல்லக்கூடிய பாதை. மன்னர் சிம்ம விஷ்ணு, மருதையப்பர், சூரியதேவர் இவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பாதை. அந்த சுரங்கத்தின் அந்த பக்கம் மருதையப்பருக்கு இன்னும் நெடுதூரம் பயணிக்க ஒரு குதிரை தயாராக இருந்தது. 2016 சென்னை. சார், நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சுரேஷ் பேசுறேன் சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட்ஸ்ல சில புது தடயங்கள் கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு கேஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்லலாம்னு கால் பண்ணேன் சார் என்று ஆரம்பித்து அந்த போன் கால். முரளிதரனுக்கு அது ஆச்சரியமா இருந்தது என்று சொல்வதை விட அந்த கட்டத்தில் அவனுக்கு அது அவசியமாக இருந்தது. கந்தசாமி மரணத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது. சொல்லுங்க சார் என்று தேங்கி போய் இந்த தொண்டை கணத்து சரி செய்து கொண்டார் முரளிதரன். அந்த நாள் நாங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஐரோப்பாக்காரரோ இல்ல வெளிநாட்டுக்காரரோ இல்ல சார். அவர் கண்டிப்பா ஒரு இந்தியர். அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரை தான் இருக்க முடியும். எப்படி சொல்றீங்க? அவனோட டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ்ல தயார் பண்ணியிருக்கோம். அதுல இருக்கிறது முழுசா தென்னிந்திய, குறிப்பா தமிழ்நாட்டு டிஎன்ஏ தான். ஆனா அவன் பார்க்க வெளிநாட்டுக்கார மாதிரி இருந்தான். அதுவும் எங்க கிட்ட பதில் இருக்கு. இறந்து போன இந்த ஆள் சில வருஷத்துக்கு முன்னாடி முகமாட்டு அறுவை சிகிச்சை பண்ணிருக்கணும். கூட உடம்புல இருக்க தோல் எல்லாத்தையும் மாத்திருக்கணும். ஒண்ணு இவன் ஏதோ விபத்துல சிக்கி முகம் சிதைஞ்சு அதனால இப்படி ஆகியிருக்கணும். இல்ல தன்னோட அடையாளத்தை மறைச்சு ஏதோ வேலை செய்ய இந்த மாதிரி இருக்கணும். தட்ஸ் ஆல் சார். ஓகே சுரேஷ், எனக்கு இந்த ரிப்போர்ட்ஸை மெயில் பண்ணுங்க. ஐ வில் ப்ரொசீட் வித் இட். முரளிதரன் குழப்பத்தில் ஆழ்ந்தான். அப்படி அடையாளத்தை மறைத்து கொண்டு அவன் இருக்க வேண்டும் என்றால் யார் அவன்? அவன் உண்மையான அடையாளம் என்ன? அவனை பின்னாலிருந்து யார் இயக்குவது? யார் போன்ற கேள்விகள் அவன் மனதை துளைத்தது. ஜெயக்குமாரின் கார் ஆளில்லாத சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. எதிர் திசையில் வேகமா அந்த ஒரு கார் ஜெயக்குமார் காரை இடுப்பது போல வந்து மறித்து பிரேக் போட்டு நின்றது. ஜெயக்குமாரும் நிலைத்தடி மாறி பிரேக் போட்டு நிறுத்தினான். அந்த எதிர்காரில் இருந்து இறங்கிய 4 பேர் கருப்பொடியில் முகமூடி அணிந்திருந்தார்கள். யார் முகமும் தெரியவில்லை. ஜெயக்குமார் காரை நோக்கி வந்தனர். ஜெயக்குமார் காரை திறந்து அவனை இழுத்து வெளியில் போட்டு 2 பேர் அடித்தனர். இருவர் காருக்குள் சென்று தங்க குதிரை இருக்கும் அந்த பெட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் காரில் போய் வைத்துக் கொண்டு காரை ஸ்டார்ட் செய்தனர். இந்த 2 பேரும் ஜெயக்குமார் அடிப்பதை விட்டு காரில் ஏறிக்கொண்டனர். அவர்கள் கார் வந்த திசையிலே புறப்பட்டது. ஜெயக்குமார் தன்னுடைய காரில் ஏறிக்கொண்டு அந்த காரை வேகமாக பின்தொடர்ந்தார். அவர்கள் அடித்தது ஜெயக்குமார் உதடி கிழிந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அந்த காரை பின்தொடர்ந்து செல்ல அது சென்னை துறைமுகத்தின் நுழைவாயில் போய் நின்றது. ஜெயக்குமார் தனது காரை கொஞ்சம் தூரத்தில் நிறுத்திக்கொண்டே அவர்களை கண்காணித்தான். அந்த காரில் இருந்த 4 இறங்கினர். இப்போது அவர் முகத்தில் முகமூடி இல்லை. அனைவர் முகம் நன்றாக வைத்திருந்தது. அந்த 4 முகங்களும் ஒரு முகம் நன்றாகவே தெரிந்தது. அது வேறு யாரும் இல்லை, கதிர்தான். அம்மா எங்க அமைச்சரே எனக்காக காத்திருக்கிறார்களா? மகேந்திரன் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் இருந்தார் மருதையப்பர். மந்திராயின் மரணத்தை இவனிடம் இருந்து மறைப்பதா அல்லது இந்த புரியாத வயதில் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவதா என்று அவருக்கு புரியவில்லை. இப்போதும் எதுவும் சொல்ல வேண்டாம். முதல் இளவரசை காப்பது மட்டுமே நமது கடமை என்று அவர் பின்னால் வருவார் என்று மட்டும் கூறிவிட்டு இருவரும் அந்த சுரங்கத்தில் நடந்து கொண்டிருந்தனர். சுவற்றின் குழாய் போன்ற ஓட்டையில் வரிசையாக இருந்து கொண்டிருந்த விளக்குகள் அவர்களுக்கு போதுமான வெளிச்சத்தை கொடுத்தது. 1 மணி நேரத்திற்கு மேல் இருவரும் நடந்திருப்பார்கள். சில இடங்களில் மகேந்திரன் நடக்க முடியவில்லை. மருதியப்பர் அவனை தூக்கி கொண்டார். சுரங்கத்தின் இன்னொரு பக்கம் வாயில் வருவது போல இருந்தது. காதை கொஞ்சம் கொஞ்சமாக மேடி ஏறுவது போல இருந்தது. அது வாயில் வந்து விட்டுவதற்கான அறிகுறி. இந்த பயணத்தில் அவர்கள் வடவூரை கடந்து அதன் தெற்கு எல்லையை அடைந்திருப்பார்கள். வடவூர் நகரத்தின் வழியோ அல்லது காட்டின் வழியோ வருவது அபாயமா இருக்கும். தங்ககுமாரன் எப்படியும் இளவரசை உயிரோடு விட்டிருக்க மாட்டான். வாயில் வந்துவிட்டது. மருதியப்பர் இளவரசை கீழே இறக்கி வைத்துவிட்டு இரும்பு கதவை மெல்லமாக திறந்து இடைவெளி வழியாக பார்த்தார். மருதியப்பர் வர சொல்லியிருந்த சில வீரர்கள் ஒரு குதிரை நின்று கொண்டிருந்தனர். மருதியப்பர் கதவை திறந்து கொண்டு இளவரசரை வெளியே தூக்கி வைத்தார். அந்த வீரர்கள் இளவரசர் முன் வணக்கம் செலுத்தினர். மருதையப்பர் மகேந்திரனை குதிரை மீது ஏற்றினார். நாம் போகலாமா இளவரசா என்றார். நாம் எங்க போறோம் அமைச்சரே? தங்களை கேட்காமல் இந்த முடிவு எடுப்பதற்கு மன்னிக்கவும். இப்போது பல்லவ தேசத்தில் தங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பல்லவராமிய சாம்ராஜ்யம் குலநரைகள் பிடியில் இருக்கிறது. அதனால் நாம் சோழ தேசத்தில் குழந்தைக்காக போக போகிறோம். அங்கு சென்று சோழ மன்னர்களிடம் நாம் இந்த சாளுக்கிய வஞ்சகத்தை விரட்டி அடிப்போம். என நம்பி என் கூட வாருங்கள் இளவரசி. நீங்க சொல்வது எனக்கு புரிந்தும் புரியாமல் இருக்க அமைச்சரே. உங்களை மீறி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் மீண்டும் இந்த தேசத்தின் மன்னனாக மகேந்திரவர்ம பலனாக அமர்வேன். மகேந்திரனுக்கு மருதையப்பரும் குழந்தையை நோக்கி பயணிக்க தயாரான. அவன் கையில் வைத்திருந்த அந்த தங்க குதிரை கொண்ட மண்பனையை மருதையப்பர் பார்த்தார். அதுதான் தங்கக்குமார் செய்த அந்த தங்க குதிரை என்பதை அறிந்து கொண்டார். வஞ்சகனின் தங்கமே நமக்கு வேண்டாம் என்று அதை மகேந்திரமிருந்து வாங்கி அந்த வடவூர் இலையிலே புதைக்க சொன்னார். அந்த வீரர்கள் ஒருவன் குடித்தோண்டி அந்த மண்பானையை புதைத்து முடினார். மருதையப்பர் ஆத்திரத்தில் அது புதைத்த இடத்தில் காரை துப்பினார். மருதையப்பரும் குதிரையில் ஏறி அமர குதிரை சோழ தேசத்து குழந்தையை நோக்கி விரைந்தது. மகேந்திரன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை சோழ தேசம் எழுதும். இன்னும் 10 வருடங்கள் கழித்து அவன் சோழர்களின் துறையின காஞ்சியை கைப்பற்றி மீண்டும் பல்லவ சாம்ராஜ்யத்தை மீட்டுவதற்கான ஒரு அத்தியாயம். காஞ்சி மக்களுக்கு தங்கக்குமரன் சூழ்ச்சிகளும் சாளுக்கிய ஆட்சியில் அவர்கள் இருக்க போவது பெரும் அதிருப்தியை உருவாக்கியது. ஏன் தாத்தா இவ்வண்ணம் செய்து முத்துக்குமாரனுக்கு பிடிக்கவே இல்லை.
அதிகாரி வேலை செய்ய மறுத்தனர். போர் வீரர்கள் போர் செய்ய மறுத்தனர். புலவர்கள் புகழ்ந்து பாட மறுத்தனர். சில புலவர்கள் மகேந்திரனுக்கு நடந்த கொடுமைகளை கல்வெட்டாக எழுதி வைத்தனர். அது பெரும்பாலும் உடைத்து நொறுக்கப்பட்டன. ஆனால் பெயரறியாத ஒரு புலவரின் ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் மண்ணுக்குள் தப்பி பிழைத்தது. அது பட்டு துணி போர் அத்தி அரிசி குவிலட்டுக்கிருத்தன் தங்க குதிரை குடுவை தொன்று தொட்டுவோர் இக்குதிரை பல்லவ கூட்டில் அழுத்து போன் மண்ணுக்குள் மகேந்திரன் பல்லவன். 2016 சென்னை துறைமுகம். கதிர் கையில் தங்க குதிரை கொண்ட அந்த பெட்டி இருந்தது. கதிரும் மற்றும் மூவரும் துறைமுகத்தில் புக்கிங் ஆபீஸ் முன் நின்று கொண்டிருந்தனர். மணி அதிகாலை 3 ஆகிய கொண்டது. ஜெயக்குமார் அவளை பின்தொடர்ந்து சென்றார். கதிர் பக்கத்தில் சென்றதும் அவன் எதிர்பார்க்காத வண்ணம் கதிர் மீது பாய்ந்து அவனை கீழே சாய்த்தான் ஜெயக்குமார். அவன் கையிலிருந்து பெட்டி உருண்டது. இருவருக்கும் சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட அங்கிருந்த பாதுகாப்பு வீரர்கள் அவளை வந்து தடுத்தார்கள். உடனே அங்கு முரளிதரன் வந்து விட்டார். ஜெயக்குமார் கதிரை தாக்காத மாதிரி அவனின் கையை 2 வீரர்கள் பிடித்துக் கொண்டனர். சார், ஐ எம் ஆர்கியாலஜிஸ்ட். அந்த பெட்டிக்குள்ள ஒரு தங்க குதிரை சிலை இருக்கு. அதை நான் எடுத்துட்டு போறப்ப இந்த 4 பேரும் இவனை அடிச்சு போட்டு இந்த சிலையை கடத்திட்டு வந்துட்டாங்க. இவன் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான். நம்பிக்கை துரோகி என்று திமிரனான் ஜெயக்குமார். உன் பெயர் ஜெயக்குமார் தானே என்று முறைக்கும் துணையில் கேட்டார் முரளிதரன். ஆமா சார், நான் ஜெயக்குமார் தான். ஆனா நீங்க என்னையே கேள்வி கேட்கறீங்க. நீங்க இவனை உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இவர் உன்கிட்ட இருந்து இந்த சிலையை கடத்திட்டு வந்தாருன்னு என்ன சாட்சியா ஜெயக்குமார் கேட்க, சார் நான் சிலை என்னை விட்டு போன உடனே என்னோட சீனியர் ஆபீசர் சத்யசீலனுக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் க்ளூ சார். குற்றவாளி விட்டுட்டு என்னையே கேள்வி கேட்டிருக்கீங்க. சரியாதான் கேள்வி கேட்டிருக்கோம் ஜெயக்குமார். இவர் தானே உங்க சீனியர் ஆபீசர் என்று முரளிதரன் கை காட்ட ஒரு அறையிலிருந்து சத்யசீலன் வெளியே வந்தார். சார், நீங்க இங்கேயா? சார், நான் சொன்னேன்ல அந்த கடத்தல் நம்ம டிபார்ட்மெண்ட் கதிர் தான் சார். அது நம்பிக்கை துரோகி. யார் நம்பிக்கை துரோகி எனக்கு தெரியும் ஜெயக்குமார் என்று கத்தினார் சத்யசீலன். ஜெயக்குமார் அமைதியான, நீ சிலையை கடத்திட்டாங்கன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னது 12 மணிக்கு. ஆனா கதிர் உங்ககிட்ட இருந்து சிலையை எடுத்தது 1 மணிக்கு. இடையில 1 மணி நேரம் சிலையை நீ தானே வச்சிருந்த. சிலையை யாரோ கடத்திட்டாங்கன்னு நீயே ஒரு நாடகம் போட்ட பார்த்தேன். நானும் அந்த நாடகத்தை போட்டேன். நான் தான் கதிர அனுப்பிச்சேன். எந்த சிலையை நீ பொய்யா கடத்திட்டாங்கன்னு என்கிட்ட சொல்லி விற்க முயற்சி பண்ணியோ அதே சிலையை ஒரு நாடகம் போட்டு இங்க கொண்டு வந்தோம். இது இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். என்ன மிஸ்டர் முரளிதரன் சொல்ல, அப்கோர்ஸ் சார், இவனும் அந்த சதீஷும் சேர்ந்து இது வரைக்கும் எத்தனை சிலையில கடத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த சிலை கடத்தல் பண்ண ஒரு புது அடையாளம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்காக சதீஷ் இறந்து விட்டதா ஒரு கதையை உருவாக்கிறீங்க. எல்லாரையும் நம்ப வச்சு இருக்க. இன்னொரு பக்கம் சதீஷ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வெளிநாட்டுக்காரன மாதிரி இங்க இருந்து சிலையை ஆஸ்திரேலியா வரைக்கும் போய் விற்கிறான். நீ கொடுக்க, அவன் விற்க. சத்யசீலன் தொடர்ந்தான். உன் மேல எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி நடராஜ சிலையை சதீஷ் கொண்டு வந்து மாட்டிக்கிட்டான். அப்போதான் முரளிதரன் கான்டாக்ட் கிடைச்சது. நாங்க நிறைய பேசினதான் எல்லா சந்தேகமும் உன் மேல திரும்பிச்சு. நீயும் சதீஷோ பேசின கால் ரெக்கார்டிங் எல்லாம் ஆதாரமா எங்கிட்ட இருக்கு. அதுக்காக தான் இந்த நாடகத்தை போட்டு உன்னை இங்க கொண்டு வந்தோம். அப்புறம் கதிர் உன் கூடவே இருந்து உன்னை பிடிக்க பெரிய உதவி பண்ணிருக்கான். ஜெயக்குமார் எதுவும் பேசாமல் கீழே குனிந்து சிரித்தான். பிரில்லியன்ட் என்று சொன்னான். உன்னை விட பிரில்லியன்ட் இல்ல ஜெயக்குமார் என்று அவன் கையில் விலங்கை மாட்டினார் முரளிதரன். காவலர்கள் அவனை துறைமுகத்தை விட்டு வெளியே கொட்டிக் கொண்டு ஜீப்பில் ஏறினார்கள். சத்யசீலன் அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டார். கதிரும் சத்யசீலனும் துறைமுகத்தை விட்டு வெளியே வந்தனர். நன்றி கதிர். பரவாயில்ல சார், இது என்னோட கடமையா நினைக்கிறேன். இந்த சிலையெல்லாம் ஏன் இவ்வளவு மதிப்பா இருக்கு? ஏன் அதை கடத்துறாங்க தெரியுதா? அதுதான் தங்கமாச்சே சார். ஏன் பழைய கற்சிலையை கூட தான் கடத்தி வைக்கிறாங்க. மதிப்பு பொருள் இல்ல கதிர், அதோட வயசு, அதோட வரலாறு, ஹிஸ்டரி இஸ் வெரி திங். இந்த உலகத்தோட விலை மதிப்பில்லாத விவசாயம். நாம நம்மோட வருங்காலத்தை நினைச்சு இருப்போம். ஆனா அதை விட விலை மதிப்பில்லாத நம்ம வரலாறு. சரியா சொன்னீங்க சார். கடந்து வந்த பாதைக்கு அவ்வளவு மதிப்பு. 1400 வருஷம்னா சும்மாவா? இருவரும் சிரித்துக் கொண்டு துறைமுகத்தை விட்டு கிளம்பின. அடுத்த 2 நாட்களில் அந்த பல்லவ தங்க குதிரை சென்னை அருங்காட்சியகத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆப் கேலக்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.